எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ். ஒரு பெரிய காக்கி கவருக்குள் ஏராளமான எக்ஸ்ரே படங்கள், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் என்று ஆய்வு செய்யப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்டுடன் வெளியே வந்த சாரதியின் முகத்தில் ஏகத்துக்கும் வாட்டம். சற்று பருத்து கனமாக காட்சியளித்த ரிப்போர்ட் கவரை ஆஸ்பத்திரிக்கு வெளியே நின்று கொண்டிருந்த காரின் பின் சீட்டில் எரிந்துவிட்டு சோர்வாக டிரைவிங் சீட்டில் ஏறி அமர்ந்தான். சாரி மிஸ்டர் சாரதி, அதிகபட்சம் 15 நாள் உங்க அப்பா உயிரோட இருந்தா அதுவே ரொம்ப அதிகம். அமெரிக்கா, ஐரோப்பான்னு எங்க போனாலும் காப்பாத்த வழி இல்லை. வேணும்னா கொஞ்சமும் வலி இல்லாதபடி இந்த 15 நாளும் அவர் வாழ்றதுக்கு நாங்க ஏதாவது செய்ய முடியும். அதுக்கு கூட சிங்கப்பூர்ல இருந்து இன்ஜெக்ஷனை வரவழைக்கணும். இந்த மாதிரி கேஸ்க்குன்னு ஹியூமன் கூரியர் மாதிரி சிலர் இருக்காங்க. அவங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தா ஒரு சார்ஜ் கொடுத்துட்டா போதும். நமக்காகவே சிங்கப்பூர் போய் மருந்த வாங்கிக்கிட்டு அடுத்த பிளைட்ல திரும்பி வந்துடுவாங்க. என்ன சொல்றீங்க? டாக்டர் சிவராமகிருஷ்ணன் தன் ஸ்கொயர் ஸ்பெக்ஸ் கண்ணாடியை துடைத்தபடியே சொன்னது சாரதியின் காதுகளில் அலைமோதியது. அதற்காக ஒரு 15,000 ரூபாய் செக் ஒன்றை எழுதி கொடுத்துவிட்டு டிராவல் ஏஜென்சிக்கும் போன் செய்து சிங்கப்பூருக்கு டிக்கெட் ரிசர்வ் செய்ததையும் எண்ணி பார்த்தபடியே காரை கிளப்பினான். அந்த படகு கார் டிராபிக்கில் ரதம் போல ஓடியது. ஆனால் சாரதியின் மனதுக்குள் தான் ஏகப்பட்ட தடுமாற்றங்கள், குழப்பங்கள். சாரதியின் அப்பா ராம்மோகன் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட். மதுரையில் பிறந்து வளர்ந்தவராக இருந்த போதிலும் சென்னைக்கு ஓடி வந்து விட்டவர். அப்படி அவர் ஓடி வந்தபோது அவர் பாக்கெட்டில் இருந்தது 3.5 ரூபாய். ஆனால் இப்போது கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மாதம் கார்மெண்ட்ஸ் பிசினஸ் செய்பவர். ஈசா கார்மெண்ட்ஸ் என்றால் கீழ் திசை நாடுகளில் அப்படி ஒரு பெயர். தொடக்கத்தில் தெரு தெருவாக அலைந்தவர் ஒரு டெய்லர் கடையில் வேலைக்கு சேர்ந்து முதல் 6 மாதங்களுக்கு அந்த டெய்லருக்கு டீ காஃபி வாங்கி தருவதை தான் தொழிலாகவே செய்தார். அந்த கடையிலேயே ஒரு மூலையில் படுத்து தூக்கம். 6 மாதம் கழித்து முதலாக கற்றுக்கொண்டது காஜா எடுக்க. அதன் பின் 2 வருடத்தில் தையல் கலையின் அத்தனை நுட்பங்களும் ராம்மோகனுக்கு வசமாகிவிட்டது. அதன்பின் 2 வருடத்தில் தையல் கலையின் அத்தனை நுட்பங்களும் ராம்மோகனுக்கு வசமாகிவிட வாடிக்கையாளர்களும் அவர் தைத்து தரும் பேண்ட் ஷர்ட் தான் அளவு மிக கச்சிதமாக இருப்பதாக சொல்ல, கடைக்கார முதலாளியோ நீ வேற இடம் பார்த்துக்கப்பா என்று கலட்டி விட்டு விட்டார். அதன்பின் ஒரு வாடிக்கையாளர் தன் வீட்டில் ஒரு தையல் மிஷின் பல வருடங்களாக ஓடாமல் ஒரு மூலையில் கிடப்பதை நினைவு கூர்ந்து அதை வைத்துக்கொண்டு ஏதாவது செய் என்று சொல்லி அவர் வீட்டு முன்பாக்கம் மரத்தடியில் கொஞ்சம் இடமும் ஒதுக்கி கொடுத்தார். அதில் பிக்கப்பாக ஆரம்பித்தது ராம்மோகனின் தொழில். இன்று ராம்மோகனின் ஈசா கார்மெண்ட்ஸுக்குள் நுழைந்தால் ஒரு கண்ணாடி அறைக்குள் அந்த தையல் எந்திரமும் அதற்கு மேல் அதை ராம்மோகனுக்கு தந்து உதவிய அந்த வாடிக்கையாளரின் புகைப்படமும் தான் முதலில் கண்ணில் படும். கூடவே நன்றி மறப்பது நன்றன்று என்கிற குரல் வரிகள். ஒரு டெய்லராக வாழ்க்கையை ராம்மோகன் தொடங்கிய போது அவர் வயது 20. இன்று 50. எங்கிருந்து எப்படி வந்தது அந்த இரைப்பை புற்றுநோய் என்பது இறைவனுக்கு தான் வெளிச்சம். கடந்த 3 மாதங்களாகவே சிகிச்சை என்று ஆஸ்பத்திரி வாசம்தான். இப்பொழுது அதற்கு ஒரு முடிவு ஏற்பட்டு அவர் மொத்த வாழ்க்கையே இன்னும் 15 தினங்கள் தான் என்று சுருங்கிவிட்டது. அந்த உண்மையும் கூட டாக்டருக்கும் அவருக்கும் பிறகு ராம்மோகனின் மூத்த மகன் சாரதிக்கு மட்டும்தான் தெரியும். ரிப்போர்ட்டோடு படுக்கையில் இருந்த ராம்மோகனை சாரதி பார்த்தபோது அவர் அவனை பார்த்த விதமே சரியில்லை. என்னப்பா, இன்னும் நான் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன்னு டாக்டர் சொன்னார் என்றுதான் கேட்டார். சாரதியும் அவரை எப்படியோ சமாளித்து வெளியே வந்தான். அப்பொழுதெல்லாம் அவன் இதயம் துடித்த துடிப்பு. டிராபிக்கில் ரெட் சிக்னல் விழுந்தும் சாரதியிடம் பிரச்சனை இல்லை. அப்பா கேட்டது சமாளித்தது என்று அதே எண்ணம். டிராபிக் போலீஸ்காரர் ஓடி வந்து கதவை தட்டி ஏய் யாரியாது என்று பலமாக கத்தவும் தான் அவனுக்கு தன்னை மறந்துவிட்டதே நினைவுக்கு வந்தது. சாரி சார் என்று சமாளித்து விட்டு காரை திரும்பவும் கிளப்பினான். காரும் வளசரவாக்கத்தில் இருக்கும் அவனது பங்களாவை நோக்கித்தான் ஓடியது. வாட்ச்மேன் கேட்டை திறந்த உடனே உள்ளே புகுந்த காரை பார்த்துவிட்டு சாரதியின் மனைவி இந்துமதி, அவன் தங்கை தேவி என்று இருவரும் ஓடி முன்வாசலில் வந்து நின்றனர். இறங்கி உள்ளே நுழைந்தவனை ஆவலாதியோடு பார்த்தார்கள். டாக்டர் என்னங்க சொன்னாரு? இன்னைக்கு ஃபைனல் ரிப்போர்ட் கிடைச்சிடும்னு சொல்லி இருந்தாரே என்று அவன் உள்ளே நடக்கும் போதே ஆரம்பித்து விட்டாள் இந்துமதி. சாரதி எதுவும் பேசாமல் போய் சோபாவில் விழுந்தான். தேவி அவன் மௌனத்தை கச்சிதமாக புரிந்து கொண்டாள்.
MBBS இறுதியாண்டு படிப்பவளுக்கு எந்த வியாதிக்கு எவ்வளவு சக்தி என்று கூடவா தெரியாது? என்னண்ணே, டாக்டர் கை விரிச்சிட்டாரா என்று கச்சிதமாக கேட்டாள். அவனும் மௌனத்தில் அதை அங்கீகரித்தான். எனக்கு தெரியும்னே, இந்த கேன்சர் அதிக நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் அநேகமா நம்ம அப்பாவா மட்டும்தான் இருக்க முடியும். எப்ப காது மூக்கு வழியா ரத்தம் வெளியே வந்துடுச்சோ அப்பவே அவர் லைஃப் மாசத்துல இல்ல வாரத்துலதான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ற தேவி பொலபொலவென்று கண்ணீர் விட்டாள். என்னங்க, தேவி சொல்றது வாஸ்தவமா? இந்துமதியும் பதட்டப்பட, ஆமா இந்து என்று பெருமூச்சு விட்ட சாரதி எழுந்த அந்த ஹாலில் புகைப்படத்தில் கண்ணாடி சட்டத்துக்குள் அடங்கி கிடக்கும் அவன் தாயின் படம் அருகே போய் நின்று அந்த படத்தை பார்த்தவன், இன்னைக்கு 16வது நாள் இந்த படத்துக்கு பக்கத்துல அப்பா படத்தையும் மாட்ட வேண்டி இருக்கும் என்று சொன்னபோது அப்படியே உடைந்து போய் அழத் தொடங்கி விட்டான். அவர்களும் தாளமாட்டாமல் அழுதனர். இடையீடு செய்தது தொலைபேசி. தேவிதான் எடுத்தாள். ஆஸ்பத்திரியில் இருந்து டாக்டர் தான் பேசினார். திஸ் இஸ் மிஸ்டர் சாரதி. நான் அவர் சிஸ்டர் தேவி பேசுறேன் டாக்டர். ஓ, நீங்க எல்லாரும் கொஞ்சம் கிளம்பி வர முடியுமா? டாக்டர் கூப்பிடும் துணியே ஒரு மாதிரி இருந்தது. டாக்டர், அப்பாவுக்கு சீரியஸா? ஆமாம்மா, இருந்தாலும் ஒரு வாரம் வரை அவரை எப்படியும் காப்பாத்திடுவோம். அவர் உங்க எல்லார்கிட்டையும் ஏதோ பேச நினைக்கிறாரு. அநேகமா அவரோட சுய நினைவு சீக்கிரம் போயிடலாம். ஓ, இப்பவே நானும் அண்ணனும் அண்ணியோட வர்றோம் டாக்டர் என்றபடியே ரிசீவரை வைத்தவள் திரும்பினாள். என்ன தேவி, நாம எல்லாரும் இப்ப ஆஸ்பத்திரிக்கு போறோமா? ஆமா அண்ணி. அண்ணே கிளம்பு என்று சாரதியையும் திரும்ப கிளப்பி கொண்டு காரை நோக்கி ஓடினாள். அவளே டிரைவிங் சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டு காரை கிளப்ப பார்த்தபோது எதிரில் இன்னொரு கார், அவளோடு ஒன்றாக படிக்கும் அவளது காதலன் சந்திரகுமாரின் கார். இருவரும் காதலிப்பது சாரதிக்கு தெரியும். இது என்ன அந்த காலமா? காதலை காதலிப்பவர்கள் மூடி வைக்க? ஒரு நாள் தேவியே சாரதியிடம் சந்திரகுமார் பற்றி சொல்லி அவனது குடும்பத்தின் பின்புலம், வசதி வாய்ப்பு என்று எல்லாவற்றையும் சொன்னாள். சந்திரகுமாரின் அப்பா ஒரு திறமையான ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். சந்திரகுமாரும் மெரிட் ஸ்டூடெண்ட். ஒழுங்காக டிவி பார்க்காமல் ஊரை சுற்றாமல் படிப்பவர்கள் தான் மெரிட்டில் பாஸ் பண்ண முடியும். சந்திரகுமார் வாங்கிய மார்க்கே சாரதிக்கு அவனது ஒழுக்கத்தை பற்றி சொல்லிவிட்டது. சந்திரகுமாரும் பார்க்க லட்சணமாக நல்ல சிவந்த நிறத்தில் ராஜகுமாரன் கணக்காக இருந்ததால் சாரதி அவர்கள் காதலை ஒரு மோதலுக்குரிய விஷயமாக நினைக்கவில்லை. இந்த விஷயம் அப்பா ராம்மோகனுக்கு தெரியாது. அவர் உடல் இருக்கும் நிலையில் அதை சொல்ல சாரதிக்கு தெம்பும் வரவில்லை. காரை விட்டு இறங்கி வந்தவன் தேவியை பார்த்து, தேவி, அவசரமா எங்கேயாவது போறீங்களா என்று கேட்க அவளும் சிவந்துவிட்ட கண்களால் அவனை பார்த்தபடியே, ஆமா சந்திரா, அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அப்பாவுக்கு சீரியஸா? ஐ வில் ஆல்சோ கம் என்றவனை, வேண்டாம், இப்ப வேண்டாம் என்று சாரதி காருக்குள் இருந்தபடியே கையை ஒரு மாதிரி அசைத்து தடுத்தான். சந்திரகுமாருக்கு அதற்கு ஒரு சரியான காரணம் இருக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆஸ்பத்திரி. காரை விட்டு இறங்கி ஓட்டமும் நடையுமாக உள்ளே சென்றனர் மூவரும். இன்டென்சிவ் கேரில் கிடத்தப்பட்டிருந்தார் ராம்மோகன். மூவரும் உள்ளே நுழைந்த போது அவருக்கு ஆக்சிஜன் செலுத்தி கொண்டிருந்தனர். நல்ல வேலை, சரியான டயத்துக்கு வந்துட்டீங்க. அவர் பாடியில ஒவ்வொரு உறுப்பா செயல் இழந்துகிட்டு வருது. அதுல முதல் விஷயமா அவரால பேச முடியாம போகலாம். இப்பவே என்ன பேச நினைக்கிறீங்களோ பேசிடுங்க, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொத்து விஷயமா உயில் ஏதாவது தயாரிக்கணும்னா உடனே உங்க லாயருக்கு தகவல் கொடுங்க. யோசிக்க கூட நேரம் இல்லை என்று சொன்ன டாக்டரை பரிதாபமாக பார்த்தான் சாரதி. நோ மிஸ்டர் சாரதி, இது எமோஷனலா ஃபீல் பண்ற டைம் இல்ல, ரொம்ப ஆக்டிவா திங்க் பண்ண வேண்டிய நேரம். கமான் என்று டாக்டர் தூண்டிவிட்டார். நோ டாக்டர், அப்பா எப்பவோ உயிலெல்லாம் பக்காவா எழுதி வச்சிட்டார். அந்த ஏரியாவில எந்த சிக்கலும் இல்லை என்று சொல்லிவிட்டு ராம்மோகன் அருகே சென்று கண்ணீர் மல்க நின்றான். இந்த பக்கமாக சாரதி, அந்த பக்கமாக தேவி. அதே வேளையில் ராம்மோகனின் தங்கை தாட்சாயணியும் அவள் மகன் செல்வகுமாரும் மூச்சிறைக்க அங்கே வந்து சேர்த்தனர். சாரதி டாக்டரை பார்க்க, உங்க அப்பா தான் அவங்களுக்கு தகவல் கொடுத்து வர சொன்னார் என்றார் சற்று கிசுகிசுப்பான குரலில். அண்ணே என்று அருகில் சென்று கைகளை பற்றினாள் தாட்சாயணி. தாட்சா, நான் தான் அண்ணே, வந்துட்டேன்னே. தெரியும், எனக்கு நீ வந்துடுவேன்னு தெரியும். அண்ணே, ரொம்ப ஃபீல் பண்ணாதண்ணே, உனக்கு எதுவும் இல்லைண்ணே. பைத்தியம், நான் போக போறவன் 10 நாளோ 15 நாளோ. இல்லண்ணே, உனக்கு சரியாயிடும். வேண்டாம், இந்த சித்திரவதையை அனுபவிக்க என்னால முடியாது தாட்சா. போறதுக்கு முந்தி எனக்கு ஒரு ஆசை. எதுவா இருந்தாலும் சொல்லுண்ணே, நான் தீர்த்து வைக்கிறேன்.
ராம்மோகன் தங்கை தாட்சாயணியிடம் அப்படியே குலைந்து உருகியவராக பேச பேச சாரதியும் தேவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருவருக்குமே தாட்சாயணியை சுத்தமாக பிடிக்காது. அதைவிட அந்த செல்வகுமாரை கட்டோடு பிடிக்காது. அவனை பிடிக்காமல் போக அவனது கிருதா ஒன்று போதும். இப்பொழுதும் அதையெல்லாம் நினைப்பதில் அர்த்தமே இல்லை என்கிற மாதிரி இருவரும் ராம்மோகனும் தாட்சாயணியும் பேசுவதை கவனித்தனர். தாட்சா, நான் வீட்டை விட்டு ஓடி வந்து உங்களை எல்லாம் மறந்துட்டேன் இல்ல? அட என்னண்ணே நீ அதை எதுக்கு இப்ப பேசுற? இப்பதானே பழசையெல்லாம் நினைவுக்கு வருது. நான் நிறைய பணத்தை சம்பாதிச்சேன். ஆனா விடுனே, உனக்கு இப்ப எதுவும் இல்லை. அதான் இப்ப எல்லோரும் ஒன்னா இருக்கோமே. இதே மாதிரி நம்ம குடும்பம் எப்பவும் இருக்கணும் தாட்சா. அது உன் கையில தான் இருக்கு. என்னன்னே சொல்ற? நான் இனி ஒதுங்கி தூரத்துல இருக்காம தினம் உன்னை பார்க்க வர்றேன், போதுமா? நான் போக போறவன். நீ என்ன இப்ப பார்க்க வர்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா எனக்கு கடைசியா ஒரு ஆசை. சொல்லுனே, என் மக தேவிக்கு உன் மகனை கொடுப்பியா? ராம்மோகன் அப்படி ஒரு விருப்பத்தை வெளியிடுவார் என்று தாட்சாயணியும் சரி சாரதியும் சரி துளி கூட எதிர்பார்க்கவில்லை. தேவி கிட்டத்தட்ட நொறுங்கியே விட்டாள். பதைப்போடு அண்ணனை பார்த்தாள். தேவி தேவி என்று அப்போது ராம்மோகனும் அழைக்க குப்பென்று வியர்த்து விட்டவளாக மெல்ல அப்பா முன் சென்று நின்றாள். தாட்சா, இதோ உன் மருமக. நான் சாகிறதுக்குள்ள இவங்க 2 பேர் கல்யாணத்தை பார்த்துட்டு சாக விரும்புறேன். எனக்காக எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்றியா என்று கேட்க தாட்சாயணியிடம் ஒரு இனம் புரியாத தயக்கம். அப்பா, நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்கப்பா. உங்களுக்கு சரியாயிடும்பா. நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு இந்த கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசலாம்ப்பா, பிளீஸ் என்று பேச்சை மாற்ற முயன்றான் சாரதி. இல்லப்பா, எனக்கு நல்லா தெரியும். நான் இன்னும் சில நாள் தான் உயிரோட இருப்பேன். எனக்கு என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணும். அனாவசியமா காலத்தை தாழ்த்தாம வேண்டிய ஏற்பாட்டை வேகமா செய். ராம்மோகனின் உதடுகள் இரண்டும் துடித்தது. அப்போது டாக்டர் வரவும் ராம்மோகன் துடிப்பதை பார்த்து சற்று டென்ஷன் ஆகிவிட்டார். சாரி சார், நீங்க கொஞ்சம் கூட உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்படும் போது வயிற்றுல ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நிறைய சுரக்கும். உங்களுக்கு இறைப்பையில தான் பிரச்சனையே மிஸ்டர் சாரதி. இவர் ஒரு பேஷண்ட்டுங்கிறத மறந்து இப்படியா நடந்துப்பீங்க என்று சாரதியின் பக்கமும் பாய்ந்தார். சாரதிக்கு தர்ம சங்கடமாகி விட்டது. டாக்டர், எனக்கு இனிமே பெருசா என்ன நடந்துட போகுது? விடுங்க. நான் சாகிறதுக்கு முந்தி என்னோட ஆசைகளை ஈடேற்றிக்க விரும்புறேன். அதுல ஒண்ணு என் மகளோட கல்யாணம். அவரது பாச உணர்ச்சி தேவியையும் சுரீர் என்று தாக்கியது. அப்பா, பிளீஸ்பா, என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நான் இன்னும் படிச்சே முடிக்கலப்பா. என் கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம் என்றாள் மெலிந்த குரலில். வாஸ்தவம் தாம்மா, நான் நல்லா இருந்தா ஏன் அவசரப்பட போறேன்? நான் தான் போக போறேனே, அதான் அவசரப்படுறேன். இல்லப்பா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா. நீங்க குணமாகி 100 வருஷம் எங்க கூட வாழ போறீங்க. போதும்மா, உன் நம்பிக்கைய நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஆனா அனுபவிக்கிற எனக்கு தானேம்மா தெரியும் கஷ்டம். நிறைவேற்றுமா பிளீஸ். அவரது குரல் அந்த கெஞ்சலோடு சுருதி குறைந்து அப்படியே அடங்கியது. பல்ஸ் டவுனாக தொடங்கவும் ஆக்சிஜன் அளவை கூட்டி மானிட்டரில் பரபரப்போடு பார்வையை வைக்க சென்றார் டாக்டர். அதற்கு மேல் அங்கு நின்றால் நிச்சயம் விபரீதம்தான் என்பது தேவிக்கு புரிந்தது. மெல்ல வெளியே வந்தாள். வெளியே தாட்சாயணியும் செல்வகுமாரும் காத்திருப்பது போல தெரிந்தது. சாரதியும் இந்துமதியும் அவர்களை பார்க்கவும் அவளும் அருகில் வந்தாள். நல்லா இருக்கியா சாரதி என்று நயமான குரலில் கேட்டாள். சாரதியும் இருக்கேன் அத்தை. அவன் பதிலில் உயிர் இல்லை. உன் அப்பாவை இப்படி பாப்பேன்னு நான் நினைக்கலப்பா என்று சொன்னபோது தாட்சாயணியின் கண்களில் நீர் துளிர்த்து விட்டது. ஆனால் அவள் மகனான செல்வகுமார் மட்டும் குறுகுறுவென்று பார்த்தபடியே இருந்தான். ஆமா அத்தை, எங்களுக்கே என்ன செய்யறதுன்னு தெரியல. கவலைப்படாதப்பா. அப்பா ஒன்னும் உங்களை நடுத்தருவுல விட்டுட்டு போகலையே. கோடி கணக்குல சொத்துக்களோட தானே விட்டுட்டு போறாரு. அத்தையின் பதிலில் ஒரு வித்தியாசமான வாடை. சாரதி அவளை ஆழமாக பார்த்தான். இப்ப கூட பாரு, அண்ணனுக்கு சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறது தான் எண்ணம். அதுதான் என் மகனுக்கு உன் தங்கச்சிய கொடுக்கணும்னு துடிக்கிறாரு. எனக்கு இதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்ல சாரதி. அண்ணனோட ஆசைய நான் பரிபூரணமா நிறைவேற்றி வைக்கத்தான் விரும்புறேன் என்று அவளாக முன் வந்து அச்சதையை போட்டுக்கொண்டாள். அப்போது பார்த்து திரும்பி வந்த தேவி முகத்தில் அதற்கு எதிர்ப்பான உணர்ச்சிகள். ஆனால் தாட்சாயணி தேவியை பார்க்கவே இல்லை. சாரதி, காலம் தாழ்த்தாம வேண்டிய ஏற்பாட்ட வேகமா செய்யப்பா. நாளைக்கு கூட நல்ல நாள்னு கேள்விப்பட்டேன். தாட்சாயணியின் வேகம் சாரதிக்கே கூட ஆச்சரியம் அளித்தது.
அது சரி அத்தை, உன் மகன் என்ன வேலை பார்க்கறான், எவ்வளவு படிச்சிருக்கான், அதை பத்தி நீ எதுவும் சொல்லலையே என்றான் சாரதி. அவன் அப்படி கேட்டதே தேவிக்கு பிடிக்கவில்லை. அண்ணே, நான் புறப்படுறேன், நீ பேசிட்டு வா. நான் இப்ப எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி முடிவேடு என்று நறுக்கு தெரித்தார் போல சொல்லிவிட்டு புறப்பட்டான். தேவி தன்னை லட்சியமே செய்யாமல் சாரதியிடம் மட்டும் சொல்லிக் கொண்டு சென்றது தாட்சாயணியையும் சற்று நெருடியது. என்னப்பா, ஏன் தேவி ஒரு மாதிரி பேசிட்டு போறா என்று சாரதியிடம் பேச்சை மாற்ற பார்த்தாள். அப்பா இப்படி கல்யாண பேச்சு எடுப்பாருன்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. அவளுக்கு அமெரிக்காவுக்கெல்லாம் போய் படிக்கணும்னு ஆசை. அதனால என்ன, கல்யாணத்துக்கு பிறகு தாராளமா அவ எங்க வேணா போய் படிக்கட்டும். அதுக்கு நானோ என் மகனோ எந்த தடையும் போட மாட்டோம் சாரதி. ஆமா மச்சான், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. செல்வகுமாரும் நெருங்கி வந்து முதலாக வாய் திறந்தான். அவன் மச்சான் என்று உறவுமுறை வைத்தது சுத்தமாக சாரதிக்கு பிடிக்கவில்லை. அது சாரதியின் பதிலிலும் எதிரொலிக்க தொடங்கியது. செல்வகுமார், நான் உன் மாமன் மகன், நீ என் அத்தை மகன், கிட்டத்தட்ட சம வயசு. இந்த மச்சான் மாப்பிள்ளை பேச்செல்லாம் திடீர்னு எதுக்கு என்றான். இல்ல, நான் தேவிய கட்டிக்கிட்டா நீங்க எனக்கு மச்சான் தானே. கட்டிக்கிட்ட பிறகுதானே. என்ன மச்சான், ஏதோ நடக்க முடியாத ஒரு விஷயம் மாதிரி பேசுறீங்க. பாவம் மாமான்னு நானே எவ்வளவு தூரம் என் மனசை மாத்திக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கேன் தெரியுமா? போதும் செல்வகுமார், நான் சுத்தி வளைச்செல்லாம் பேசாம நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். தேவி அவ கூட படிக்கிற சந்திரகுமார்ங்கிற ஒரு சீனியர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை லவ் பண்றா. இந்த காதல் எங்க எல்லாருக்கும் தெரியும். சந்திரகுமாரும் படிப்பு அந்தஸ்துன்னு எல்லாத்திலையும் ஒரு நல்ல நிலையில இருக்கிற ஒரு நபர். சரிப்பா, இது அண்ணனுக்கு தெரியுமா? தெரியாதத்த, ஒரு சரியான சமயத்துல சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள அப்பா இப்படி ஆஸ்பத்திரியில வந்து படுத்த படுக்கையா ஆயிட்டார். சரி, இப்ப நீ என்ன செய்ய போற? இது என்ன அத்தை கேள்வி? அப்பாவுக்கு ஆசை தேவிக்கு ஒரு கல்யாணம் நடக்கணுங்கிறது தான். அந்த கல்யாணத்தை நாங்க சந்திரகுமாரோட பண்ணி வச்சுடுறோம். நீங்களும் தேவியோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதுதான் இப்போதைய நிலையில சாத்தியமாக கூடிய விஷயம். சாரதியின் பதிலில் ஒரு தீர்மானம் இலையோடியது. தாட்சாயணி உடனே திரும்பி மகனை பார்த்தாள். அவனோ, என்னம்மா, மாமா பழச மறக்காதவர், சொந்தம் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறவர், அப்படி இப்படின்னு சொன்ன. இப்ப மச்சான் என்னடானா இப்படி சொல்றாரு? சாரதி அவன் நிலைமைய சொல்லிட்டான். நம்ம பதில நாம தானேப்பா சொல்லணும். ஆமாமா, அதே சமயம் இந்த காதல் கல்யாணத்துக்கு மாமா சம்மதிக்கணுமே. செல்வகுமாரின் பதிலில் ஒரு சந்தேகமும் ராம்மோகன் நிச்சயம் சம்மதிக்க மாட்டார் என்பது போலவும் ஒரு பாவனை இருந்தது. அப்பா கிட்ட பக்குவமா சொல்லி சம்மதம் வாங்க வேண்டியது என் பொறுப்பாத்த. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை செல்வகுமார் என்று சற்று கோபமாக பதில் சொன்ன சாரதி திரும்பி இந்துமதியை பார்த்தான். அப்ப கிளம்புங்க, நாம போய் மாப்பிள்ள சந்திரகுமார் வீட்டுல விவரமா உட்கார்ந்து பேசிட்டு வந்துடுவோம் என்றாள் அவள். பின் இருவரும் வேகமாக அங்கிருந்து விலகி வெளியே பார்க்கிங்கில் நிற்கும் காரை நோக்கி சென்றனர். தாட்சாயணி அவர்கள் விலகிய நிலையில் செல்வகுமாரை பார்த்து, என்னடா இது, வெண்ணெய் திரளும் போது தாலி உடையுது என்றார். தாலி உடையாம இருக்கணும்னா நீ மாமா கிட்ட போய் அழுவுறதுலதாம்மா இருக்கு என்றான் அவனு. ஆள போய் தானேடா அண்ணனும் இப்படி ஒரு கல்யாண பேச்ச எடுத்தாரு. எங்க அந்த பொண்ணுதான் இப்படி காதல் கத்திரிக்காயின்னு வேற ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இருக்குதே. உன் வரையில அதிர்ஷ்டம் தபால்ல வந்தா துரதிர்ஷ்டம் தந்தியில வருது. அம்மா, இப்படியெல்லாம் ஏதாவது பழமொழிய சொல்லி இந்த கல்யாணம் நடக்காம போக நீயும் காரணமாயிடாத. நமக்கு இருக்கிற கடனுக்கு மாமாவோட சொத்துல வர்ற பங்குல தான் நாம கரையேறணும், ஞாபகம் வச்சுக்க. அட போடா, நீ என்ன படிச்சிருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சாரதி கேட்டப்போ எனக்கு அப்படியே நெஞ்ச அடைச்சிருச்சு தெரியுமா. அந்த விஷயத்துல எல்லாம் பயப்படாதம்மா, பிஇ முடிச்சிருக்கேன், சொந்தமா பிசினஸ் பண்ண போறேன்னு சும்மா சொல்லி வை. ஏண்டா, முழுசா ஒரு பிஏவை கூட நீ பாஸ் பண்ணல, இப்படி பிஇ படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பின்னால உண்மை தெரிய வந்தா என்னடா பண்றது? கல்யாணத்துக்கு பிறகு இதெல்லாம் சின்ன விஷயமா போயிடும்மா. தாலி கட்டிட்ட பிறகு தேவியால என்னமா பண்ண முடியும்? அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வது அங்கு பக்கமாக அமர்ந்திருந்த நர்ஸ் ஒருத்தியின் காதுகளில் விழுந்தபடியே இருந்தது. தாட்சாயணி நடுவில் பேச்சை கத்தரித்து கொண்டு உள்பக்கமாக போய் ராம்மோகன் நிலையை ஒரு பார்வை பார்த்தாள். ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியுடன் சுவாசித்தபடி படுத்திருந்தார். பக்கத்தில் மானிட்டரில் ஒரு ஒளிக்கோடு சீராக ஓடியபடி இருந்தது.
அப்படி இருந்தால் பெரிதாக ஆபத்து இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று அர்த்தம். தாட்சாயணியும் ராம்மோகனை நோக்கி நடந்தவளாக அடுத்த கட்டத்துக்கு தயாரானாள். மொட்டை மாடியில் நின்று கொண்டு சந்திரகுமாரை அழைத்து இருந்தாள் தேவி. கையில் செல்போன், முகத்தில் ஒருவித படபடப்பும் கோபமும் இலையோடி கொண்டிருந்தது. சொல்லு தேவி, அப்பாவுக்கு எப்படி இருக்கு? அப்பாவுக்கு என்ன, அவர் உயிர் போறதுக்குள்ள இங்க பல பேரோட உயிர் போயிடும் போல இருக்கு. என்னடா இவ்வளவு விரக்தியா பேசுற? எனி ப்ராப்ளம்? ஆமா சந்திரா, எனக்கு இப்பவே உங்களை பார்த்து உங்க மடியில தலை வச்சு அழணும் போல இருக்கு. உணர்ச்சி வசப்படாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. தேவியும் ஆஸ்பத்திரியில் நடந்ததை அப்படியே அவனிடம் சொல்லி முடித்தாள். மறுபக்கமாக சந்திரகுமாரிடம் ஒருவித மௌனம். சந்திரா, என்னாச்சு? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணும் இல்ல தேவி, இது ஒரு விதமான சென்டிமெண்ட் விஷயம். நோ ப்ராப்ளம், உன் அண்ணனுக்கு தான் நம்ம விஷயம் தெரியுமே, அவர் சமாளிச்சிடுவார். எனக்கும் அந்த நம்பிக்கை தான் சந்திரா. இன்ஃபேக்ட் அந்த அத்தையும் சரி, அந்த செல்வகுமாரும் சரி, பார்க்கவே பிடிக்கல சந்திரா. எங்க அத்தை குளிச்சே பல நாள் ஆன மாதிரி ஒரு கெட்ட வாடை. அவனோ அச்சு அசல் தெரு பொறுக்கி மாதிரியே இருக்கான். லுக் தேவி, நீ என் மேல இருக்கிற பிரியத்தால அவங்கள எதுக்கு தப்பா சொல்ற? தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சந்திரா, ஒருவேளை அண்ணனால முடியாம போய் நான் அந்த செல்வகுமார தான் கட்டிக்கணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் ஏற்பட்டுட்டா? இனிதானா ஏற்படணும்? இப்பவே அந்த நிலைதானே தேவி. ஆமா இல்ல, அதிகபட்சம் ஒரு வாரம், அதுக்குள்ள என்னோட கல்யாணம், அப்புறம் அப்பாவோட சாவுன்னு கண் எதிரில் நிக்கிற விஷயங்கள் நினைச்சா எனக்கு படபடன்னு வருது சந்திரா. தைரியமா இரு. இந்த மாதிரி டென்ஷனான சமயங்கள்ல தான் தியானம், யோகாலாம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பயன்படும். ஆனா உனக்குத்தான் அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லையே. அந்த நிலையிலும் தேவி அதை கேட்டு கழுக்கென்று சிரித்து விட்டாள். என்ன தேவி, படபடன்னு இருக்குன்ன, இப்ப என்னவோ பெரிய ஜோக்க கேட்டுட்ட மாதிரி சிரிக்கிற? சிரிக்காம புத்திய பயன்படுத்தி துணிச்சலா முடிவெடுக்க வேண்டிய இந்த நேரத்துல தியானம் யோகான்னு போய் உட்கார்ந்துக்கிறது எவ்வளவு பெரிய மடத்தனம். அது ஒருவித எஸ்கேபிசம்னு உங்களுக்கு தோணலையா? எஸ்கேபிசமா? தியானம் பண்றதும் யோகா பண்றதுமா? அப்சல்யூட்லி. வேற அதை என்னன்னு சொல்றது சந்திரா? தேவி, நீ ஒரு மெரிட் ஸ்டூடெண்ட். படிப்பு, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சரல் ஆக்டிவ்ஸ்னு எல்லாத்துலயும் நம்பர் 1. ஆனா சில நுட்பமான சப்ஜெக்ட்ல நீ ரொம்ப ஆவரேஜாவே இருக்கியே. சந்திரா, நான் இப்ப இருக்கிற நிலை தெரியாம நீங்க பேசிட்டு போறீங்க. ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு தியானமும் யோகாவும் ஹெல்ப் பண்ணலாம். நமக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கு அது எப்படி உதவ முடியும்? இந்த மாதிரி நெருக்கடியான தருணங்கள்ல எப்படி முடிவு எடுக்கிறோம்ங்கிறதுல தான் வாழ்க்கையோட வெற்றி தோல்வி அடங்கி இருக்கு. சரியான முடிவை எடுக்கத்தான் நான் தியானத்துல உட்காரணும்னு சொன்னேன். இதுல சரியான முடிவு தப்பான முடிவுன்னு 2 இருக்கா என்ன? என் வரையில ஒரே முடிவுதான், அது நம்ம கல்யாணம். ரைட்டு, அந்த கல்யாணத்தை உங்க அப்பாவுக்கு பாதிப்பு இல்லாம பண்ணிக்கணும் இல்ல? அது சாத்தியம் இல்ல. ஏன்னா அவர் நாம பேசுறத கேக்குற நிலையில இல்ல. அப்ப இப்ப நமக்கு தேவை உங்க அப்பாவோட கேக்குற நிலை. ஆமை ரைட்? ஆமா சந்திரா, ஆனா அது இம்பாசிபிள். அப்பாவோட பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. வயித்துல கேன்சர் முத்தி வெடிக்கிற கண்டிஷன். கூல் பேபி, கூல். உன் அப்பாவுக்கு உயிர் போயிடலையே, அப்புறம் என்ன கவலை? அப்பா இப்ப கிட்டத்தட்ட செத்துட்ட மாதிரி தான் சந்திரா. நமக்கு இருக்கிறது ஒரே வழிதான். இம்மீடியட்டா நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா போய் நின்னுடணும். அவர் ஆசீர்வாதம் பண்ணா பண்ணட்டும், இல்ல நடக்கிறது நடக்கட்டும். பாத்தியா பாத்தியா, பெத்த அப்பாவை விட உனக்கு உன் காதல் பெருசா போயிடுச்சு பாத்தியா? இதை என் காதலன் நீங்களே சொல்லி காட்டுறதுதான் கொடுமை. நான் நியாயத்தை சொன்னேன். மண்ணாங்கட்டி, சாக போறவருக்கு எதுக்கு இப்படி வேண்டாத ஆசைகள்? இவர் பாட்டும் எனக்கென்னேன்னு போய் சேர்ந்துடுவார். இங்க நான்ல அந்த அருவா மீசக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு சீரழியணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப உனக்கு தேவை அமைதி. நீ உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வா. நாம 2 பேரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். அதுக்கு பிறகு நம்ம சிக்கல் எப்படி திசை மாறி திரும்ப போகுதுன்னு நீயே பாப்ப. முக்கியமான இடம்னா எங்க சந்திரா? நீ வா, நான் சொல்றேன். அதுல கூடவா சஸ்பென்ஸ்? எஸ், இனிமே எல்லாமே சஸ்பென்ஸ் தான். ஒவ்வொரு நொடியும் சஸ்பென்ஸ் தான். பீடிகை எல்லாம் பலமா இருக்கே, நாம கட்டாயம் ஜெயிப்போம் தானே? ஜெயிச்சாச்சுன்னே வையேன். இன்ஃபேக்ட் உங்க அப்பா பரிபூரணமா குணமாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு தேவி. என்ன சந்திரா சொல்றீங்க? நீங்க பேசுறத பார்த்தா ஏதாவது மேஜிக் பண்ண போறீங்களா?
நான் பண்ண போறதில்ல, ஆனா ஒருத்தர் பண்ணுவார். ஒருத்தர்? யார் அவர்? போன்லயே எல்லாத்தையும் கேட்டா எப்படி? நீ கிளம்பி வா, போக போக உனக்கு எல்லாமே புரியும். சந்திரகுமார் மறுபக்கம் துண்டித்துக் கொண்டார். தேவிக்கும் ஒரு புது தெம்பு வந்திருந்தது. சந்திரா சாதாரணமாக பேசுபவன் இல்லை. அதிலும் தானே ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று எடுத்து கொடுத்தும் அதை மறுத்து நடப்பவனை ஜென்டில்மேன் என்றுதானே சொல்ல வேண்டும். சந்திரகுமாரின் பங்களா. தனது டொயோட்டோ காரில் அந்த பங்களாவின் போர்டிகோவுக்குள் ஊடுருவினாள் தேவி. வெளியே புல்வெளியில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் சந்திரகுமாரின் அப்பா திருஞானம். காரை விட்டு கீழே இறங்கும் தேவியை பார்த்து இணக்கமாக சிரித்தார். சிரித்தபடியே வாம்மா மருமகளே என்றார். அவர் அப்படி அழைப்பது தேவிக்கும் இதமாக இருந்தது. அவரை நோக்கித்தான் முதலில் நடந்தாள். அவரை நெருங்கிய வேகத்தில் காலை தொட்டு வணங்கினாள். நல்லா இருமா. என்ன சந்திரா வர சொன்னானா? ஆமா மாமா, வீட்டுல ஒரே குழப்பம். என்கிட்டையும் சொன்னான். இதுக்குத்தான் உங்க காதல முதல்லயே உங்க அப்பா கிட்டையும் சொல்ல சொன்னேன். ஆனா நீங்க அதை அப்ப பெருசா எடுத்துக்கல. இப்ப அதுதான் சிக்கலா வந்திருக்கு. அங்கிள், அப்பா இவ்வளவு சீக்கிரம் எங்களை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்னு யாருமே நினைக்கலையே. அதுவும் சரிதாம்மா. இப்படி எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கிறதுக்கு பேர்தாம்மா வாழ்க்கை. அதனாலதான் ஒரு நல்ல காரியத்தை செய்ய ஆசைப்பட்டா உடனே அதை செஞ்சிடணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் விட்டாலும் நம்ம வாழ்க்கையில எது வேணா நடந்துடலாம். அதனால எல்லாமே மாறியும் போயிடலாம். இந்த மாதிரி அனுபவப்பட்டுத்தான் உணரணும்னு இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியுமாமா? கவலைப்படாதம்மா. நாம வேணும்னா சராசரியா அனுபவப்பட்ட பிறகு திருந்துற ஜென்மங்களா இருக்கலாம். ஆனா பிறக்கும் போதே சிலர் அருளோட பிறந்து வளரும் போதும் அந்த அருளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தயவு நமக்கு இருக்கும்போது நாம அனாவசியமா கவலைப்பட தேவையில்லை. திருஞானம் யாரை சொல்கிறார் என்று தேவிக்கு புரியவில்லை. விழித்தாள். என்னம்மா, நான் யார சொல்றேன்னு உனக்கு தெரியலையா? தெரியல அங்கிள். பரஞ்சோதி சுவாமிகள்னு ஒரு சித்தர் சாமி இருக்காருமா. அவருடைய அறிமுகமும் பழக்கமும் கிடைக்க நானும் என் மகனும் கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்லணும். சித்தர் சாமியா? தேவி திரும்பி கேட்ட விதமே சரியாக இல்லை. என்னம்மா, உன் துணியே தப்பா இருக்கு. இல்ல அங்கிள், எங்க சிக்கல ஒரு சித்தரால எப்படி சரி செய்ய முடியும்? உங்க சிக்கல்ல நீயோ என் பையனோ பிரதான காரணம் இல்லையே, உங்க அப்பா தானே. ஆமா, அவரை இவரால தான் சரி செய்ய முடியும். திருஞானம் சொல்லி முடிக்க தேவி நெடுநேரம் வரை எதுவும் பேசாமல் அவரையே பேந்த பேந்த பார்த்து கொண்டிருந்தாள். என்னம்மா இப்படி பாக்குற? இல்ல அங்கிள், நீங்க எப்ப இருந்து இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னு யோசிக்கிறேன். சும்மா நேராவே முட்டா பயலேன்னு சொல்லு. எதுக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேசிக்கிட்டு? இல்ல அங்கிள், இது முட்டாள்தனம் கூட கிடையாது, அதுக்கும் ஒரு படி மேல. தேவியின் அழுத்தமான பதில் திருஞானத்தை சந்தோஷமாக சிரிக்க விட்டது. அப்போது சந்திரகுமாரும் தேவி வந்திருப்பது தெரிந்து புல்வெளிக்கே வந்து விட்டான். வாப்பா, நான் நம்ம பரஞ்சோதி சாமியை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். தேவி சிரிக்குது என்றார் மகனிடம் திருஞானம். நானும் நீங்க சாமி பத்தி சொன்னப்ப முதல்ல சிரிக்கத்தானேப்பா செஞ்சேன். அப்புறம் சாமியை பார்த்த பிறகுதானே ஒத்துக்கிட்டேன். அப்ப தேவிக்கும் அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டாதான் சரிப்படும்னு சொல்லு. ஆமாப்பா, நான் தேவிய கூப்பிட்டு இருக்கிறதே சாமிய பார்க்கத்தான்ப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா கூட்டிக்கிட்டு போ. உங்க வரையில உங்க கையில நேரமே இல்லையே. சில நாட்கள்ல உங்க சிக்கல் தீர்ந்தாகணுமே. இந்த மாதிரி நம்ம மனசுக்கு வெளியே இருக்கிற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சாமி மாதிரி ஆட்களாலதான் தீர்க்க முடியும். திருஞானம் பேச பேச தேவிக்குள் கோபம்தான் அதிகரித்தது. அதைவிட கோபம் சந்திரகுமார் மேல். சந்திரா, நீங்க என்ன வர சொன்னது அந்த சாமியார பார்க்கவா? ஆமா தேவி, புறப்படு. நாம இப்ப புறப்பட்டாதான் குற்றாலத்துக்கு போய் அங்க புலியருவிக்கும் மேல இருக்கிற அவரோட குடிசைக்கு இருட்டுறதுக்குள்ள போக முடியும். வாட்? நாம இப்ப குற்றாலம் வரை போக போறோமா? ஆமா, கார்ல தானே தேவி. ஜஸ்ட் 3 hours. சந்திரா, இது உங்களுக்கே டூ மச்சா தெரியல? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த சாமியாரால எந்த விதத்துல நமக்கு உதவ முடியும்? அது இப்ப எனக்கு எப்படி தேவி தெரியும்? அவரை போய் பார்த்து பேசும்போது தானே தெரியும். சந்திரா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க அனாவசியமா டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நோ நோ தேவி, இதுதான் என்னுடைய சரியான முடிவு. உங்க அப்பாவுக்கு இப்ப உடனடி தேவை நிவாரணம்.
அவர் குணமாக தொடங்கிட்டா டென்ஷன் விலகிடும். அவரும் அவசரப்பட்டு இப்பவே கல்யாணம் பண்ணணுங்கிற அபிப்பிராயத்துல இருந்து மாறிடுவாரு. அதுக்கு பிறகு நம்ம விஷயத்த பக்குவமா எடுத்து சொல்லி நாம நம்ம காதல்லையும் ஜெயிக்க முடியும். அப்ப என் அப்பாவை குணப்படுத்ததான் நாம இப்ப அந்த சாமியாரை பார்க்க போறோமா? ஆமா, நீங்களும் நானும் டாக்டர்ஸ். கேன்சர் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு இந்த உலகத்துல இதுவரையிலையும் மருந்து கண்டுபிடிக்கப்படலைன்னு தெரியும். நீங்களா இப்படி பேசுறீங்க? கரெக்டு தான். இதுக்கு மருந்து அலோபதியில இல்ல, சித்தால இருக்கு. அதுதான் சித்தர்கிட்ட போக முடிவு செஞ்சேன். சித்தால இருக்குன்னா அந்த சித்தர் அதை உலகமறிய செஞ்சிருக்கலாமே. அவர் ஏன் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காரு? அதெல்லாம் அவங்க விருப்பம், நாம கேள்வி கேட்க முடியாது. முட்டாள்தனமா பேசாதீங்க சந்திரா. அவர் ஒண்ணும் அந்த மருந்த சும்மா கூட கொடுக்க வேண்டாம். பல ஆயிரம் பேரை காப்பாத்துற ஒரு புண்ணியத்துக்காக சமுதாய கடமையா நினைச்சு செய்யலாம் இல்ல? தேவி, அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாத. எல்லாத்துக்கும் ஒரு சரியான பதில் சாமி கிட்ட இருக்கு. நீ புறப்படு. அவரை சந்திச்ச பிறகு உனக்கு தானா புரிய வரும். சந்திரகுமார் தூண்டினாள். அவளும் அரை மனதாக அவனோடு கிளம்பினாள். அவர்கள் ஏறி அமர்ந்து கொண்டு புறப்பட்ட டொயோட்டாவிடம் நல்ல வேகம். திருஞானம் ஆகாசத்தை பார்த்து, சாமி, உங்களை பார்க்க வர்ற இவங்களை நீங்க தான் நல்லபடியா சேர்த்து வைக்கணும் என்று பிரார்த்தித்து கொண்டார். ஹாஸ்பிட்டல். சாரதியும் இந்துமதியும் திரும்பி வந்திருந்தனர். வெளியே ரிசப்ஷன் நாற்காலியிலேயே உட்கார்ந்து இருந்தாள் தாட்சாயணி. சாரதியை பார்க்கவும் முகத்தை பரிதாபமாக வைத்துக் கொண்டு எழுந்து நின்றாள். சாரதிக்கு அப்போதுதான் தாட்சாயணியை வீட்டிற்கு அழைக்காத தவறு புரிந்தது. சொந்த அத்தை பல வருடங்களாக வந்து போதல் என்கிற விஷயம் இல்லாமல் போய்விட்டது. அதற்காக அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்று பார்க்க வந்திருக்கும் அத்தையை இப்படி ஆஸ்பத்திரியிலேயே விட்டுவிட்டு போனது அவனை நெறிஞ்சு முள்ளாக குத்தியது. அத்தையும் அவன் அருகில் வந்தவளாக, அண்ணன் இன்னும் கண்ணே திறக்கலப்பா. டாக்டரை கேட்டேன், அதிகபட்சம் 24 மணி நேரம் தாங்கினா அதிகம்னுட்டார் என்றாள். அந்த பேச்சே சாரதியை நசுக்கியது. முகம் மாறி போனது. சரி அத்தை, நீங்க இப்ப எங்க தங்கி இருக்கீங்க என்று கேட்டான். செல்வத்தை ஹோட்டல்ல ரூம் போடத்தான் அனுப்பி இருக்கேன், இப்ப வந்துருவான் என்றாள். அவள் சொன்னது போலவே அவனும் வந்தான். அவன் கிட்டே வரும் முன்னே அவனது சிகரெட் பிடித்த வாடை குப்பென்று முன்னால் வந்தது. சாரதி மூக்கை சினுப்பி கொண்டான். வாங்க மச்சான், இப்பதான் ரூம் போட்டுட்டு வரேன். பக்கத்துல ராஜ் ஹோட்டல்ல டீலக்ஸ் ஏசி ரூமா போட்டிருக்கேன் என்றான். நான் தப்பு பண்ணிட்டேன். நம்ம வீடு இருக்கும்போது நீங்க ஹோட்டல்ல தங்க கூடாது. அந்த ரூமை கேன்சல் பண்ணிடு செல்வகுமார். இப்ப நான் கிளம்பும் போது நீங்களும் கூடவே வந்துடலாம் என்றான் சாரதி. இருக்கட்டும் மச்சான், நான் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா மாலையும் கழுத்துமாலா வர விரும்புறேன். செல்வகுமாரின் பதிலில் அசாத்திய நம்பிக்கை. அவனுக்கும் தேவிக்குமான கல்யாணத்தில் எந்தவித சிக்கலும் கிடையாது என்பது போல ஒரு அழுத்தம். சாரதியை அவன் பதில் உசுப்பி விட்டது. செல்வகுமார், முதல்ல இந்த மச்சான்னு சொல்றத விடு. என் பேர் சாரதி, இந்த பேரை சொல்லியே கூப்பிடு. அப்புறம் இந்த கல்யாண எண்ணம். அப்பா ஆசைப்படுறாருங்கிறதுக்காக எல்லாம் கல்யாணம் நடந்துடாது. உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உன் படிப்பு என்ன, தொழில் என்னன்னு கேட்டதுக்கு இதுவரைக்கும் உன்கிட்ட இருந்து பதில் இல்லை. அப்பா உன்னை அவரோட சகோதரி மகனா மட்டும்தான் பாக்குறார். அவர் பாசத்துக்கு அறிவில்லை. இருந்திருந்தா உன்கிட்டயே உன் படிப்பு, உத்தியோகம் இதையெல்லாம் கேட்டுட்டு முடிவு எடுத்திருப்பார். அடுத்து தேவி ஏற்கனவே வேற ஒருத்தரை லவ் பண்றா. அதனால எப்படி பார்த்தாலும் இந்த கல்யாணத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால ஒரு அத்தை மகனா வீட்டுக்கு வா, இரு, போ. அதுதான் உனக்கும் அழகு. கண்டபடி ஆசைகளை வளர்த்துக்காத. நாளைக்கு ஏமாற்றம் வரும்போது அப்புறம் அது வருத்தத்துலதான் போய் முடியும். சாரதி கொஞ்சம் நீளமாக பேசினாலும் பேச வேண்டியதை பேசிவிட்டான். செல்வகுமாரின் முகமும் சுரத்தை இழந்து விட்டது. வேறு யாராக இருந்திருந்தாலும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அதற்கு மேல் அங்கே நிற்பதே தவறு என்பது போல வெளியேறி இருப்பார்கள். ஆனால் செல்வகுமார் அப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்படவில்லை. தாட்சாயணியைத்தான் பதிலுக்கு பார்த்தான். அந்த பார்வை இதற்கு நீ பதில் சொல் என்பதுதான். அவளும் மகனுக்காக வாயை திறந்தாள். சாரதி, இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டது நாங்க இல்லப்பா, அண்ணன் தான். அண்ணனுக்கு இப்படி ஒரு உடம்புங்கிறதே எங்களுக்கு ஆஸ்பத்திரியில இருந்து தகவல் வந்த பிறகுதான்ப்பா தெரியும். நாங்களும் ஓடி வந்தோம். அண்ணன் நாங்க வர்றதுக்கு முந்தையே மனசுக்குள்ள தேவிக்கும் செல்வகுமாருக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டார். அதத்தான் அவரு எங்களை பார்த்த உடனே சொன்னார். சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி வந்த அண்ணன் எப்படியோ வாழ்க்கையில பெரிய ஆளா ஆயிட்டாரு. ஆனா எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யல.
ஓடி வந்துட்டதால அதுக்கு பிறகு சகஜமா திரும்பி வந்து சேர்ந்துக்க அவருக்கு ஒரு இடைஞ்சல் ஏதோ ஒரு வடிவத்துல இருந்துகிட்டே இருந்துச்சான். அதை என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, எல்லாத்துக்கும் பரிகாரம் தான் இந்த கல்யாணம்னு சொன்னாரு. நானும் அதனாலதான் சரின்னு. செல்வகுமாரும் பிஇ வர படிச்சவன் தான். சொந்தமா தொழில் தொடங்கணுங்கிறது தான் அவனோட எண்ணம். இப்ப எதுக்கு எனக்கு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் மாமா கண்ணீரோட கை கூப்பி வேண்டிக்கவும் சரின்னு சொல்லிட்டான். இதுதான் நடந்துச்சு. ஆனா நீ இப்ப இது நடக்காதுன்னு சொல்ற. இத நீ எங்க கிட்ட சொல்றதுக்கு பேசாம அண்ணன் கிட்ட சொல்லுப்பா. அவர் உன்னோட பேச்ச கேட்டு உன் விருப்பப்படி நடந்துகிட்டாருன்னா சந்தோஷம்தான். அதே சமயம் உன் பேச்சால அவருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டு அவரோட உயிர் பிரிஞ்சிட்டா அந்த பாவமும் உன்னை சும்மா விடாது. யோசிச்சுக்கோ. தாட்சாயணி சரியாகவே ஒரு பிடி பிடித்து விட்டாள். சரியான ஏற்ற இரக்கத்தோடு அவள் பேசிய விதம் நன்றாகவே வேலை செய்தது. சாரதியும் இந்துமதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களுக்கு தாட்சாயணிக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. தேங்கி தேங்கி நின்றனர். தாட்சாயணி பேசியது அங்கிருக்கும் நர்ஸ் காதிலும் கொஞ்சம் போல விழுந்திருந்தது. அவளுக்குள் ஏராளமான அதிர்ச்சி. செல்வகுமாரும் அவளும் தப்பு தப்பாக பேசிக்கொண்டதை ஏற்கனவே கேட்டு வைத்திருப்பவள் அவள். அப்போதைய பேச்சையும் இப்போதைய பேச்சையும் ஒப்பிட்டு பார்த்தாள். மிரட்சியாகிவிட்டது. நடுவில் டாக்டர் அழைத்தார் என்று ஒரு வார்டு நர்ஸ் வந்து அழைத்தாள். மெல்ல நால்வரும் அவளை பின்தொடர்ந்தனர். அமர்ந்திருந்த நர்ஸ் பயங்கரமாக வெறித்தாள். அவளிடம் ஆயாசம். ஒரே குடும்பத்தில் ஒரே தாயின் வயிற்றில் பிறக்கின்றவர்களுக்குள் தான் எவ்வளவு வேற்றுமை என்கிற கேள்வி அவளுக்குள் ஓடியபடி இருந்தது. ராம் மோகன் அட்மிட் ஆகியிருக்கும் வார்டு பக்கமாக சென்றபோது டாக்டர் ஏராளமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்ய தொடங்கினார். மிஸ்டர் சாரதி, உங்க அப்பா இப்ப மருந்தால பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கார். அவ்வளவுதான். ஆக்சுவலா இவ்வளவு சீரியஸான ஒரு கேன்சர் பேஷண்ட நாங்க இங்க வச்சுக்கிட்டு இருக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு நோய் கிருமி கூட இந்த இடத்தில் ஆபத்தானது என்று சொல்லிவிட்டு எல்லோர் வாயையும் மூடிக்கொள்ளும் விதமாக துணி ஒன்றை கட்டிக்கொள்ள செய்த பின்னரே உள்ளே அழைத்து சென்றார். உள்ளே கிட்டத்தட்ட சவமாகி விட்டதை போன்ற ஒரு தோற்றத்தோடு ராம்மோகன் கிடந்தார். கண்களை திறந்து பார்க்கவே அவர் சிரமப்படுவது தெரிந்தது. இங்க ரொம்ப மென்மையா பேசுங்க, பக்குவமாவும் பார்த்தும் பேசுங்க. எந்த காரணம் கொண்டும் நெகட்டிவான ஒரு சின்ன விஷயம் கூட உங்க பேச்சுல வந்துட வேண்டாம் என்று டாக்டரிடம் இருந்து காதோடு காது வைத்த மாதிரி எச்சரிக்கை வேறு. அதுவே சாரதியை பெரிய அளவில் கட்டி போட்டு விட்டது. ராம்மோகன் கையை மெல்ல உயர்த்தி சாரதியை தன் படுக்கைக்கு அருகில் அழைத்தார். சாரதியும் அருகில் சென்றான். அவனிடம் மெல்லிய குரலில், எங்கே தேவி என்று ஜாடையாலேயே கேட்டார். அவ கோயிலுக்கு போயிருக்காப்பா என்றான் சாரதியும். அடுத்து அவர் செல்வகுமாரைத்தான் அருகில் அழைத்தார். அவனும் நெருங்கினான். தேவி கிட்ட பேசுனியா? உனக்கு அவளை பிடிச்சிருக்குதானே என்று கேட்டார். செல்வகுமாரும் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா என்றான். சந்தோஷம். உங்களை நான் மாலையும் கழுத்துமா பார்த்துட்டா நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். உன் படிப்புக்கு நீ தனியா கஷ்டப்படாத. சாரதியோட சேர்ந்து என் தொழிலையே பெருசாக்கு. எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும். உங்க வாரிசா திரும்ப நான் வந்து பிறக்கணும் என்றார். அந்த அளவு பேசி முடிப்பதற்குள்ளாகவே அவரது இதழ் கடை வழியாக லேசாக ரத்தம் கசிய ஆரம்பித்து விட்டது. சார், பிளீஸ் சார், இனி நீங்க பேச வேண்டாம். மத்த எல்லாமே ரொம்ப நல்ல விதமா நடக்கும் சார் என்ற டாக்டர் அவர்களையும் வேகமாக வெளியேறும்படி சைகை செய்தார். அவர்களும் கனத்த மனதோடு வெளியே செல்ல தொடங்கினார்கள். செல்வகுமார் முகத்தில் மட்டும் சாதித்த ஒரு மகிழ்ச்சி. வார்டு அறையை விட்டு வெளியே வந்துவிட்ட சாரதி முகத்தில் உற்சாகமே இல்லை. இந்துமதியும் அதை புரிந்து கொண்டவள் போல, விதி வலியதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப நேர்ல பாக்குறேன், பாவம் தேவி என்றாள். அப்படி அவள் சொன்ன விதமே தேவிக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லுகிற மாதிரி இருந்தது. சாரதியாலும் மறுத்து பேச முடியவில்லை. விலகி நின்றபடி இருந்த செல்வகுமாரும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். மெல்ல தன் தாயான தாட்சாயணி அருகில் சென்று மெல்லிய குரல் எடுத்து, அம்மா, மச்சான் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறத பாரு என்றான். நான் எப்படி பேசினேன்? நல்லா மடக்கினேன் தானே? சூப்பர்மா, சொதப்பாம கொள்ளாம நல்லா அழகா பேசின. ஆனாலும் இந்த சாரதி இசைஞ்சு வர்ற மாதிரியே தெரியலையேடா. வருவாருமா, வர வைக்கணும். அதுலதான் நம்ம வெற்றியே இருக்கு. இந்த சான்ஸை தவற விட்டா அதுக்கப்புறம் காலம் பூரா கரிசோறு கிடையாதுமா, பழைய சோறு தான். தாயும் பிள்ளையும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள உள்ளே இருந்து ஒரு வார்டு வாய் ஓடி வந்தவனாக சாரதியை நெருங்கினான்.
சார், உங்க அப்பா என்கிட்ட கல்யாண தேதி குறிச்சிட்டாங்களா கேளுன்னு சொன்னாரு. திரும்ப திரும்ப அதையே தான் கேட்டாரு. டாக்டர் ஊசி போடவும் மயங்கி தூங்கிட்டார் சார். டாக்டர் இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னார் சார் என்றான். சாரதியால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. தேவிக்கு தான் போன் செய்தான். ஆனால் சிக்னல் கிடைக்காமல் நாட் ரீச்சபிள் என்றே வந்தது. செல்வகுமாரும் நெருங்கி வந்தவனாக, மச்சான், இப்ப கூட மாமா மனசுக்காக தான் அப்படி சொன்னேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க என்றான். சாரதியால் அவனிடம் மேற்கொண்டு எதுவுமே பேச முடியவில்லை. அந்த டொயோட்டோ குற்றாலத்தை நெருங்கிவிட்டது. சில்லென்ற காற்று வீச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் பசுமை மூடிய சூழல். மனதில் எவ்வளவுதான் துக்கமான பாரமான எண்ணங்கள் இருந்தாலும் இது போன்ற காட்சிகளை காணும்போது அவை சற்று சுருளத்தான் செய்கிறது. தேவிக்கும் அந்த சூழல் இதமாக இருந்தது. சந்திரகுமாரும் கவனித்தான். தேவி, நீ டென்ஷனாவே இருக்க, மனச சாதாரணமா வச்சுக்கோ, தப்பா எதுவும் நடக்காது என்றான். சந்திரா, நீங்க எப்படி இப்படி எந்த டென்ஷனும் இல்லாம பேசுறீங்களோ தெரியல என்றால் தோளை குலுக்கி கொண்டு. நான் எப்ப பரஞ்சோதி சாமிய பார்த்தேனோ அப்பவே மாற தொடங்கிட்டேன் தேவி. அவர் மூலமா நான் உணர்ந்தது நிறைய. அதுல மனச பத்திய உண்மைகளும் அடக்கம். பாப்போம் உங்க பரஞ்சோதி சாமியாரோட சக்திய. சந்திரா, நீங்க டெய்லி பேப்பர் படிக்கிறது உண்டு தானே? ஏன் கேக்குற? இன்னைக்கு இடஒதுக்கீடு பிரச்சனை இல்லாத 2 இடம், ஒன்னு சினிமா, இன்னொன்னு சாமியார் மடம். தேவி அடுத்து எங்கே வருவாள் என்பது தெரிந்தது போல அவளை புன்னகையோடு பார்த்தான். என்ன சிரிக்கிறீங்க சந்திரா? அதனால இந்த 2 இடத்துலயும் யார் வேணா வரலாம், எதை வேணா பேசலாம்னு ஆகி போச்சு. 2 படம் ஜெயிச்சா போதும், ஒரு நடிகன் அடுத்த முதல்வர் நான்னு கனவு காண ஆரம்பிச்சிடுறான். தாடி வளர்த்து காவி கட்டிக்கிட்டாலே போதும் சாமியார்னு உலகம் சொல்லுங்கிறது ரொம்ப பேரோட நம்பிக்கையாவும் இருக்கு. ஓ, அதனால என்ன? அதனால சாமியார்னாலே பயமா இருக்கு சந்திரா, அலர்ஜியாவும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நாட்டுலதான் இவ்வளவு சாமியாருங்க. சரி, இவ்வளவு பேர் இருக்கிற இந்த நாட்டுல பிரச்சனைகள் இல்லாம இருக்கா? அவ்வளவு கூட வேண்டாம். பிரச்சனை குறைவா இருக்கா? அதுவும் இல்ல. தேவி, அப்போ நீ நாம சந்திக்க போற பரஞ்சோதி சாமி பத்தி கொஞ்சம் கூட நம்பலைன்னு சொல்லு. என்னால அவரை மட்டும் இல்ல சந்திரா, எந்த சாமியாரையுமே நம்ப முடியாது. அவ்வளவு பேரும் சாமி பேரால தப்பு பண்றவங்க தான். மக்கள் காசுல மடம் அமைச்சுக்கிட்டு மஞ்சள் குளிக்கிறவங்க தான். விதி விலக்கா காஞ்சிபுரத்துல வயசான சங்கராச்சாரியார் சாமி இருந்தார். நான் பார்த்ததுல அவர் மட்டும்தான் நிஜமான சாமியார். அவரை பார்க்கும் போதே மனசுக்கு அமைதியா இருந்தது. அவரும் கடைசி வர நான் அதை செஞ்சிடுவேன் இதை செஞ்சிடுவேன்னு எல்லாம் சொல்லல. பிரதம மந்திரியே பார்க்க வந்தப்ப கூட ஆச்சாரம் அனுமதிக்கலன்னு அவரை பார்க்கறத தவிர்த்துட்டாரு. அந்த ஒரு செயலால அவர் ரொம்பவே உயர்ந்துட்டாருன்னு கூட சொல்வேன். தேவி பொறிந்து தள்ளிவிட்டாள். சந்திரகுமார் எதுவுமே சொல்லவில்லை. மௌனமாக காரை குற்றாலம் நகரின் கார் பார்க்கிங் ஏரியாவுக்குள் செலுத்து கொண்டிருந்தான். அருவி ஆர்ப்பாட்டமாக கொட்டும் சத்தம் அங்கு வரை கேட்டது. சுற்றி நடமாடுபவர்கள் அவ்வளவு பேரும் குளித்த தலையை துவட்டியபடிதான் நடந்து கொண்டிருந்தனர். சட்டையே போடாமல் மார்பு மேல் ஒரு சிவப்பு துண்டோடு ஏகாந்தமாக திரிபவர்கள் பலர். அவர்களை பார்க்கும் போதுதான் சுதந்திரம் என்பதற்கே ஒரு புதிய பொருள் தேவிக்கு தோன்றியது. அங்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து பார்த்தபோது அருவி பளிச்சென்று தெரிந்தது. நொப்பும் நுரையுமாக அட்டகாசமான காட்சி. இயற்கைதான். தேவி கன்னத்தில் கையை வைத்து கொண்டாள். கண்கள் அகல விரிந்து கொண்டது. சந்திரகுமார் அதை வெகுவாக ரசித்தான். மனதை அழுத்திக் கொண்டிருந்த செல்வகுமார் பிரச்சனை ஒரு ஓரமாக போய் ஒடுங்கி விட்டது போல கூட அவனுக்கு தோன்றியது. தேவி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், குளிக்கலாமா என்று கேட்டான். தேவியும் உற்சாகமாக தலையை ஆட்டினாள். அப்ப இரு, போய் நல்லா பெருசா 2 துண்டு வாங்கிட்டு வந்துடுறேன் என்றான். சந்திரா, எனக்கு ஒரு நைட்டியும் வேணும். ஓகே, வாங்கிடலாம். அவன் எதிரில் தெரிந்த ஒரு காதி கிராப்ட் ஷாப்புக்குள் நுழைந்தான். வெளியே சிலர் தேவியை சூழ்ந்து கொண்டு வெட்டிவேர், மலைத்தேன், மங்குஸ்தான் பழம் என்று விற்க பார்த்தனர். ஒரு கட்டு வெட்டிவேரை தேவி விலை கேட்கவும் ஒருவன் 100 ரூபாய் என்றான். ஒரு கைக்குள் அடங்கிவிடும் அதனுள் தென்னை நாரும் கலந்திருந்தது. தேவி அவனை முறைத்து பார்த்தாள். ஏயா, 4 பெறாத இத 100 ரூபாய்க்கு என் தலையில கட்ட பாக்குறியா? இதுல தேங்காய் நார வேற கலந்திருக்க. ஆமா, எதுலதான் ஏமாத்துறதுன்னே கிடையாதா என்றான். இன்னொருவன் குறுக்கிட்டு, ஏயா, இப்படி டுபாக்கூர்த்தனமா நடந்துக்கிற, போயா அந்த பக்கம் என்று முன்னால் வந்தான். அவன் கையில் தேன் குடுவை, ஆனால் அதில் வெள்ளப்பாகு வாடை. நல்ல வேளையாக சந்திரகுமார் வந்து விட்டான்.
அவர்கள் கவனம் அவன் பக்கம் திரும்பியது. சார் சார், வெட்டிவேர் சார், மலைத்தேன் சார் என்று ஆரம்பித்தனர். எதுவும் வேணாம், ஆளை விடுங்க. நான் மாசத்துக்கு 4 தடவை இந்த ஊருக்கு வர்றவன். உங்களை பத்தி எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் என்றான். அவர்கள் அடுத்த நொடியே தெரித்து ஓடிவிட்டனர். ஊருக்கு ஊர் இப்படி 4 பேர், நமக்கு நேரம் சரியில்லைன்னா இவங்களால மொட்டைதான் என்று சொன்னபடியே அருவி நோக்கி நடக்க காலெடுத்த போது தேவியின் செல்போன் ஒலி எழுப்பியது. வேகமாக எடுத்து திரையை பார்த்தாள். அண்ணன் சாரதியின் பெயர். அண்ணே. தேவி, எங்கம்மா இருக்க நீ? சாரிண்ணே, உன்கிட்ட நான் சொல்லாம கொள்ளாம குற்றாலம் வரைக்கும் வந்துட்டேன். என்னம்மா சொல்ற? குற்றாலத்துல உனக்கு என்ன வேலை? நானா வரலண்ணே, சந்திரா தான் கூட்டிகிட்டு வந்துட்டார். அடடா, அப்ப நீ இப்ப அவர் கூட தான் இருக்கியா? ஆமா, யாரோ பரஞ்சோதின்னு ஒரு சாமியாராம், அவரை பார்த்தா நம்ம பிரச்சனைக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு கூட்டிகிட்டு வந்துட்டாருண்ணே. என்னத்த நல்ல வழிமா, இங்க அப்பாவோட பல்ஸ் கிட்டத்தட்ட டோட்டலாவே டவுன் ஆன நிலையில இருக்கு. கொஞ்சம் முந்தி கூட தேவி கல்யாணம் என்ன ஆச்சு, டைம் குறிச்சாச்சான்னு நர்ஸுங்க கிட்ட கேட்டிருக்காரு. நானும் போய் பார்த்தேன். நாம பேசுற எதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. சொந்தம் விட்டுடக்கூடாது, தேவி செல்வகுமார் கல்யாணம் நடக்கணும் சீக்கிரம்னு பேசினதையே பேசுறாரு. சரிண்ணே, நீ இப்ப என்ன முடிவுல இருக்க? எனக்கே தெரியலம்மா. அப்பாவை மறுத்து உன் காதலை பத்தி சொல்லி உன்னையும் சந்திராவையுமே கூட கல்யாண கோலத்துல நிறுத்தினா என்னன்னு கூட யோசிச்சேன். ஆனா அந்த இடியட் செல்வகுமார் என்ன சொக்குப்படி போட்டான்னே தெரியல. அவனையும் நான் வச்சு வாங்குன்னு வாங்கிட்டேன். உன்னோட காதலையும் எடுத்து சொல்லியாச்சு. தேவி உனக்கு கிடைக்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டேன். ஆனா அவன் காதலையே வாங்கிக்க மாட்டேங்கிறான் இடியட். போதும்னே, நீ பேசுறத பார்த்தா அவனைத்தான் நான் கட்டிக்கிட்டு ஆகணும்னு சொல்லிடுவேன்னு பயமா இருக்குண்ணே. நான் ஏன் அப்படி நினைக்க போறேன் தேவி? இங்க சூழ்நிலை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. நாம படிச்சவங்க அண்ணே. அப்பா ஏதோ சென்டிமெண்டா ஃபீல் பண்றாரு. பேசாம அவர்கிட்ட நேராவே பேசிட்டா என்னன்னே? எதுக்கு என் காதல அவர்கிட்டையும் இனி மூடி மறைக்கணும்? அப்பா கிட்ட பேச முடிஞ்சா நானே பேசிடுவேனே. நீயே இந்த செல்வகுமார கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் நான் சம்மதிக்க தயாரா இல்ல தேவி. அவன்கிட்ட மேனர்ஸே கொஞ்சம் கூட இல்ல. அண்ணே, நீ முடிவா என்னதான் சொல்ற? எனக்கு தெரியல தேவி. உன்னோட சிக்கலுக்கு தீர்வு என் கையில இல்ல தேவி. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழிதான். அப்பாவை ஒரு 4 நாளைக்கு நாம யாருமே போய் பார்க்காம இருந்துடலாம். டாக்டரோட கணக்குப்படி அவரோட உயிர் அடங்கிடும். அப்புறம் சிக்கல் இருக்காது. இந்த சிக்கலை தீர்த்துக்க ஒரே ஒரு வழி அதுதான். ஆனா அப்பா நம்ம எல்லாம் பார்க்காம தன்னோட ஆசையும் நிராசையான நிலையில ரொம்ப வருத்தத்தோட தான் உயிரை விடுவார். அந்த பாவத்தை நாம சம்பாதிச்சுக்கிட்டு தான் தீரணும். பரவாயில்லையா? தன் கையில் தீர்வு இல்லை என்ற போதிலும் சாரதி ஒரு தீர்வை சொல்லாமல் இல்லை. அந்த கேள்விக்கு தேவியாலும் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. உலகில் யார் யாருக்கோ எப்படியெல்லாமோ பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை நிச்சயம் ஒருவருக்கு கூட வந்திருக்காது என்றுதான் தேவிக்கு தோன்றியது. கண்களில் நீர் சேர்ந்திட அண்ணனுக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் மௌனமாகவே இருந்தாள். அதுவே அவள் தயங்குவதை சாரதிக்கு உணர்த்தியது. தேவி, உன்னால பதில் சொல்ல முடியலல்ல? ஆமாண்ணே, இப்பதான் வாழ்க்கையில விதிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். தேவி, இந்த மாதிரி கட்டங்கள்ல தாம்மா மனிதர்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி மனசளவுல தெய்வத்தை நினைச்சே தீரணுங்கிற நிலைக்கு போறாங்க. நினைச்சு என்னன்னே பிரயோஜனம்? இப்ப கூட நான் குற்றாலத்துல அருவிக்கிட்டதான் இருக்கேன். பக்கத்திலேயே கோயில். ஆனா எனக்கு இப்ப குளிக்கிற ஆசையும் இல்லை, கும்பிடுற ஆசையும் இல்லை. மனசு மறந்து போகும்போது இப்படி நம்ம பேசுவோம். சரி, நீ எப்ப வருவ? எங்கண்ணே, யாரோ பரஞ்சோதி சித்தராம், அவர் எங்கேயோ மலைக்கு மேல இருக்காராம். அவரை போய் பார்க்கணும். நான் பார்க்கணுங்கிறேன். சந்திரா அதையே கொஞ்சம் மாத்தி தரிசிக்கணும்னு சொல்றாரு. அந்த பார்வையோ தரிசனமோ முடிஞ்ச பிறகுதான் நாங்க திரும்புவோம். எப்படியும் இன்னைக்கு ராத்திரி மணி 12ல இருந்து 1 மணி ஆயிடலாம். சரிம்மா, நீங்க அந்த சித்தரை பார்த்துட்டு சீக்கிரமா கிளம்பி வர்ற வழிய பாருங்க. அதுக்குள்ள என்ன நடக்கணும்னு இருக்கோ நடக்கட்டும். சாரதி பேசிவிட்டு போனையும் முடக்கினான். அந்த பக்கமாக தேவியின் செல்போனை அழைத்தாள். கவனித்து கொண்டே வந்தான் சந்திரகுமார். யார் தேவி? அண்ணனா? ஆமா சந்திரா. ரொம்ப முக்கியமான விஷயமா ஏதாவது சொன்னாரா? சொன்னாரு, நான் அந்த செல்வகுமார கட்டிக்கிறத தவிர வேற வழியே இல்லைங்கிற மாதிரி. அப்புறம் என்ன? அப்புறம் அது ஒண்ணு போதாதா சந்திரா? டென்ஷன் ஆகாத தேவி, தைரியமா இரு. தைரியமா தான் இருக்கேன். இப்ப என்ன கண்ணீர் விட்டுக்கிட்டு மலருக்கு தென்றல் பகையானால்னு சினிமா கதாநாயகி மாதிரி பாடிக்கிட்டா இருக்கேன்? அதுக்குன்னு இப்படி விரக்தியாவும் பேசாத தேவி. போதும் சந்திரா, இப்ப இங்க எனக்கு குளிக்கிற எண்ணம் எல்லாம் கூட போயிடுச்சு.
நாம வேகமா போய் அந்த சாமியாரையோ சித்தரையோ பாக்குறோம். அவர் ஆசீர்வாதம் பண்ணி விபதி கொடுப்பாரு. அப்படியே கடவுளை நம்புமா, கைவிட மாட்டாருன்னு சொல்ல போறாரு. அதையும் கேட்டுக்கிறோம். உடனேயே மதுரை நோக்கி திரும்புறோம். தேவி படபடவென்று பொரிந்து முடித்தாள். ஆனால் சந்திரகுமாரிடம் அப்போதும் கூட பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை. மௌனமாக சரி என்பது போல பார்த்தான். உடனேயே புலியருவி நோக்கி நடக்கவும் செய்தான். தேன் அருவியில் இருந்து புலியருவிக்கு செல்லும் பாதை ஓரளவுக்கு நடக்க முடிந்த விதத்தில்தான் இருந்தது. ஆனாலும் மூச்சு வாங்கியது. சிலர் மேலே போய் புலியருவியில் குளித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்களில் பலர் விடலைகள். குளித்த கையோடு மேலாடை கூட அணியாமல் குளித்த அதே கோலத்தோடு குதித்து குதித்து வந்து கொண்டிருந்தனர். வரும்போது சும்மா வரக்கூடாதா? கை கெட்டிய மரத்தின் கிளைகளை ஒடித்து அதை பிரம்பு போல வீசிக்கொண்டு வந்தனர். மனிதனுக்கு இன்னமும் இயற்கை பற்றிய பேரறிவு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றாக வளர்ந்தபடி இருக்கும் ஒரு மரத்தின் ஒரு கிளையை ஒடிப்பது என்பது ஒரு வினை செயல். சில குடும்பங்களில் குறிப்பிட்ட சிலருக்கு வாரிசுகள் தோன்ற வழியே இருக்காது. பிள்ளை குட்டியே பெற முடியாமல் கணவனும் மனைவியும் ஒரு மலட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இறந்து போயிருப்பார்கள். அவர்களுக்கு பின்னால் இப்படி விருட்சங்களை ஒடித்த பாவம்தான் உட்கார்ந்திருக்கும். மரங்கள் பேசுவதில்லை. அது தேடி வந்தோ இல்லை அங்கேயே தண்டித்து விடவோ போவதில்லை. செய்ய தூண்டுவதும் ஒரு கிரகம், செய்வித்துக் கொள்வது இன்னொரு கிரகம். எல்லாம் வினைவழி செயல்பாடுகள். பாவம் அந்த விடலை பையன். தன் தலைமுறையில் தனக்கோ இல்லை தன் பிள்ளைகளில் எவருக்கோ சந்ததி வேண்டாம் என்று கூறிவிட்டான். அதுதான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறான். நடக்கும்போது சந்திரகுமாரும் தேவியும் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தார்கள். திடுமென்று ஒரு அழுக்குரல் சத்தம். ஒரு வாலிபரின் பிணத்தை தோளில் போட்டுக்கொண்டு சிலர் எதிரில் வந்தபடி இருந்தனர். அருவிக்குள் விழுந்து சிக்கி மூச்சு முட்டி இறந்து விட்டவன். உடம்பு ஊதி போய் இருந்தது. மலை மேல் தண்ணீருக்குள் சாக வேண்டும் என்பது காலன் கணக்காக இருந்திருக்கிறது. பார்க்கவே அருவருப்பாக இருந்தது. தேவிக்கு தான் ஏதோ ஒரு தவறான பாதையில் போய்க் கொண்டிருப்பது போல கூட தோன்றியது. சந்திரா, என்ன சந்திரா இது? இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? வா தேவி, கிட்ட நெருங்கிட்டோம். ஏன் சந்திரா, இந்த சாமியாருங்கெல்லாம் ஏன் இப்படி ஏதாவது ஒரு மலை மேல கஷ்டமான இடங்கள்ல வந்து உட்கார்ந்துக்கிறாங்க? அத நீ பரஞ்சோதி சித்தரை சந்திக்கும் போது கேளு. அவருக்கு கேள்விகள்னா ரொம்ப பிடிக்கும். நாம என்ன அரட்டை அடைக்கவா போயிட்டு இருக்கோம்? திரும்பவும் கோவப்படுறிய தேவி. நீ கேட்டதுக்காக நான் அப்படி சொன்னேன். டைம் ஆயிட்டே இருக்கு சந்திரா. அழகா குடும்பத்தோட உட்கார்ந்து தெளிவா பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நாம ஏன் இப்படி கரடு முரடான ஒரு மலை மேல ஏறிட்டு இருக்கோம்? பேசினா முடிவுக்கு வரும் விஷயமா நம்ம விஷயம்? அப்படி இருந்திருந்தாதான் அப்பவே வந்திருக்குமே. பேசினாலே ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒண்ணும் இப்படி மலை ஏற்றத்தால மட்டும் எப்படி சந்திரா வர முடியும்? ரொம்ப அவசரப்படுற தேவி நீ. உன் படிப்பு உனக்குள்ள நம்பிக்கையை விட சந்தேகப்படத்தான் அதிகம் சொல்லி கொடுத்திருக்கு. அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். முதல் தடவையாக சந்திரகுமாரிடம் ஒரு சன்னமான கோபம் வெளிப்பட்டது. ஹோ வென்ற இறைச்சலுடன் புலி அருவியும் கண்ணில் பட்டது. அங்கிருந்து மேல் கொண்டு ஒரு 5 நிமிட நேரம் நடந்ததில் சிறியதாக ஒரு குடிசை, அதன் முன்னாலே ஒரு பெரிய வில்வ மரம், அந்த மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் தெரிந்தது. குடிசையை சுற்றி எளிய அளவில் ஒரு படப்பு வேலி. மலையில் தானாக விழுந்து கிடக்கும் சுள்ளிகள் குச்சிகளை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. அவைகளை இணைத்து கட்ட ஆலம் விழுதுகளும் சில மலை செடிகளின் காய்ந்த பாகங்களும் பயன்பட்டிருந்தது. வேலியை ஒட்டி ஒரு இடத்தில் சலசலவென்று அருவி நீர் ஒரு சிறு வாய்க்கால் போல ஓடிக்கொண்டிருந்தது. அங்கே 4-5 முயல்கள் புற்களை கரித்து கொண்டிருந்தது. தேவிக்கு அந்த சூழல் ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. படப்பு வேலியை தள்ளி கொண்டு சாமி சாமி என்கிற குரலோடு உள்ளே நுழைந்தான் சந்திரா. பின் தொடர்ந்தாள் தேவி. உள்ளே குடிசையும் திறந்துதான் கிடந்தது. மெல்ல எட்டி பார்த்தான். யாரும் இருக்கிற மாதிரியே தெரியவில்லை. எங்கே போயிட்டார் இவர்? அவனிடம் முணுமுணுப்பு. என்ன சந்திரா, ஆளை காணோமா? ஆமா தேவி, எங்கேயாவது மலைக்கு மேல போயிட்டாரா என்ன? என்ன கேட்டா? ஆமா, இங்க மேல போக என்ன இருக்கு? எங்க பாரு மரம் செடி கொடிதானே. ஏதோ திருவல்லிக்கேணியில இருக்கிற ஒருத்தர் பீச்சுக்கு போயிட்டாரான்னு கேக்குற மாதிரி இல்ல இருக்கு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்றதா? என்ன சந்திரா இது? நிலைமை தெரியாம பேசுறீங்க. என்னை என்ன பண்ண சொல்ற தேவி? அவர் இல்லாதப்ப நான் என்ன பண்ணட்டும்? அப்ப அவர் வர்ற வரைக்கும் நாம இங்க காத்திருக்க போறோமா? பொறுமை தேவி, தவிக்காத. சாமி வரட்டும், அப்புறம் பாரு.
என்ன சந்திரா நீங்க சாமி சாமின்னு இவரை நீங்க ரொம்பவே நம்புறதும் மதிக்கிறதும் எனக்கு புரியாத புதிராதான் இருக்கு. இவரால பெருசா என்ன பண்ணிட முடியும்? அப்பாவை பிழைக்க வைக்க முடியாதுங்கிறது உலகத்துக்கே தெரிந்த விஷயம். குறைந்தபட்சம் அந்த செல்வகுமாரே முன் வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்ல வைக்கவாவது இவரால முடியுமா? தேவி திரும்பவும் படபடவென்று பொரிய தொடங்கினாள். சந்திரா கஷ்டப்பட்டு காதை மூடிக்கொண்டு எதிரே காட்சி தந்த சிவலிங்கத்தை பார்த்தான். ராம் மோகனிடம் ஒரு புதிய தெம்பு. மழுக்கென்று கண்களை திறந்தவர் படுக்கையில் இருந்தபடியே மிகவும் தெளிவாகவும் திடமான குரலோடும் பேசினார். டாக்டரிடமும் ஒரு சின்ன ஆச்சரியம். டாக்டர், எங்க என் மகனும் மகளும்? வெளியேதான் இருக்காங்க, இருங்க கூப்பிடுறேன். முதல்ல கூப்பிடுங்க. எனக்கு என்னமோ உடம்பு திடீர்னு சரியாயிட்ட மாதிரி ஒரு உணர்வு, ஒரு சுகத்தை இப்ப நான் ஃபீல் பண்றேன். அவர் சொல்ல சொல்ல டாக்டருக்கு விளங்க தொடங்கிவிட்டது. புற்று நோயாளிகள் பலருக்கும் சாக போவதற்கு முன்னால் ஒரு 5 நிமிட நேரத்திற்கு இப்படி ஒரு தெம்பும் திடமும் ஏற்படுவது மிகவும் சகஜமான ஒன்று. உடம்பின் மிச்சம் மீதி சக்தி ஆதாரம் அவ்வளவும் சேர்ந்து அப்போது வேகமாக செயல்படும். அணைய போகும் விளக்கு எப்படி பிரகாசமாக எரியுமோ அப்படி ஒரு பிரகாசத்தை அவர்களிடம் பார்க்க முடியும். டாக்டரும் அதை ஊர்ஜிதம் செய்து கொண்ட போது முதலில் உள்ளே வந்தவர்கள் தாட்சாயணியும் செல்வகுமாரும் தான். டாக்டர் அவர்களை வெகு வேகமாக தனியே அழைத்து சென்று, என்ன அனுபவத்துல சொல்றேன் சார், இன்னும் 5 நிமிஷம் வரைக்கும் தான் உயிரோட இருப்பார். இந்த சந்தர்ப்பத்துல அவர்கிட்ட ரொம்ப சன்னமா பேசணும் என்று சொல்லும் போதே சாரதியும் இந்துமதியும் நேராக ராம்மோகன் அருகே சென்று விட்டனர். சாரதி, வாப்பா வா, திடீர்னு எனக்கு ரொம்ப நல்லாயிட்ட மாதிரி இருக்குப்பா. கொஞ்சம் கூட பெயின் இல்ல, கண் பார்வையும் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஆமா, எங்க தேவி? தேவி தேவி வீட்டுல இருக்காப்பா, இப்பதான் போன் பண்ணேன், வந்துடுவாப்பா. என்னப்பா நீ? ஆமா, கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டியா? எங்க செல்வகுமார்? மாமா, நான் இங்கதான் இருக்கேன் என்று சொன்னபடி செல்வகுமார் அவருக்கு வெகு அருகில் போய் நின்று கொண்டான். செல்வகுமார், உனக்கும் தேவிக்கும் சின்ன கருத்து வேற்றுமை கூட ஏற்படக்கூடாது. தேவி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு கொஞ்சம் முன்கோபம், நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நிச்சயமா மாமா, உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். அண்ணே, ஏன்ன இப்படி பயப்படுற? தேவிய நான் பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துப்பேனே, நீ கவலைப்படாத என்றாள் தாட்சாயணி. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லம்மா, அதனாலதானே நான் தேவிய உன் மகனுக்கே கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். ஒரு பக்கம் பிரிஞ்ச குடும்பமும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி, இன்னொரு பக்கம் தேவிக்கும் ஒரு நல்ல மாமியார் கிடைச்ச மாதிரி ஆச்சே. ராம் மோகன் பேச பேச சாரதிக்கு ஐயோ அப்பா என்று வயிற்றுக்குள் அமிலமே சுரக்க தொடங்கிவிட்டது. நடுவில் செல்வகுமார் ஒரு பெரிய திருப்பத்தையே அங்கே ஏற்படுத்த தொடங்கினான். வக்கீல் உடையில் திடுமென்று ஒருவர் அங்கே வருவார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவரை பார்க்கவும் அவனும் உற்சாகமானான். வாங்க வக்கீல் சார், நல்ல நேரத்துக்கு வந்தீங்க என்றவன் ராம் மோகன் பக்கம் திரும்பி, மாமா, எனக்கும் தேவிக்குமான கல்யாணத்தை சட்டப்படி நடத்தி வைக்கத்தான் வக்கீல் வந்திருக்கார். உங்க உடம்பு இருக்கிற நிலையில உங்களால ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கெல்லாம் வர முடியாது. முகூர்த்த நேரமும் இப்ப அமையல. அதனால பத்திரத்துல 2 பேருக்கும் கல்யாணம்னு எழுதி லக்கண பத்திரிகை மாதிரியே, ஆனா பாண்டு பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு வந்திருக்காரு. அம்மா அதுல கையெழுத்து போட்டுட்டாங்க. நீங்க கையெழுத்து போட்டாலும் சரி, இல்ல ரேகை வச்சாலும் சரி என்றவன் மளமள வென்று அவர் கையை பிடித்து ரேகையை உருட்டி பதிவும் செய்து கொண்டு விட்டான். சாரதிக்கு பகீர் என்றது. இந்துமதியோ, இனி நம்ம கையில எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சே, என்னங்க இது, இவன் இப்படி பண்ணிட்டான் என்றான். செல்வகுமார் அந்த நிலையிலும் ஒரு சாரை பார்வையாக சாரதியையும் இந்துமதியையும் பார்த்தான். அப்படியே, மாமா, உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறது மட்டும்தான் இனி என்னோட கடமை, நீங்க கவலையே பட வேண்டாம் மாமா என்று நெகிழ்ந்தான். சாரதிக்கும் இந்துமதிக்கும் எரிச்சலாக வந்தது. திடீரென்று ராம் மோகனிடம் ஒரு பதட்டம். டாக்டர், என் கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்குற மாதிரி இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் இது என்றான். டாக்டரும் அதற்கு மேல் மௌனத்தை தொடர தயாரில்லை. மிஸ்டர் சாரதி, உங்க அப்பா அதிகபட்சம் இன்னும் 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷத்துல இறந்துடுவார். கேன்சர் பேஷண்ட்களோட முடிவு கண் பார்வை மங்குறதுல தான் ஆரம்பமாகும். இனி எதனாலையும் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. தயவு செஞ்சு இந்த 15 நிமிஷத்துல அவர் சந்தோஷப்படும்படியா என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. நாங்க வெளியே இருக்கோம் என்று சொல்லிவிட்டு நர்ஸை எல்லாம் அழைத்து கொண்டு வெளியேறிவிட்டார். சாரதிக்கு நெருப்பின் மேல் நிற்பது போல இருந்தது. ராம் மோகனுக்கு முற்றாக கண் பார்வை போய்விட்டது. சாரதி,
சாரதி, எங்கப்பா தேவி? என்னால பார்க்க முடியலைன்னாலும் அவ குரலையாவது கேக்குறேன். எங்கப்பா தேவி? வந்துட்டாளா என் செல்லம்? அவர் குரலில் தழுதழுப்பு. செல்வகுமார் இந்த கேப்பில் கோல் போட தொடங்கினான். மாமா, தேவி வந்துட்டா. தேவி, சீக்கிரம் வா என்று தாயை அழைத்து அவள் கைகளை பிடித்து ராம்மோகனிடம் தந்தான். ராம்மோகனும், தேவி என் செல்லம், அப்பா புறப்படுறேன்டா. இந்த உலகத்துல வாழ எனக்கு இவ்வளவுதாம்மா அனுமதி. நீ நம்ம செல்வகுமாரோட சந்தோஷமா வாழணும். உன் வயத்துல நானே மகனா வந்து பிறக்கணும். இதாம்மா என் விருப்பம். சாரதி, இந்துமதி, தாட்சாயினி, எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. உங்க யாருக்கும் யாரோடையும் பிரிவுங்கிறதே இருக்கக்கூடாது. அதுதான் என் விருப்பம். ஒற்றுமை ரொம்ப முக்கியம். அதற்கு மேல் அவரிடம் வார்த்தைகள் இல்லை. உயிர் பிரிந்து விட்டது. தலையும் ஒரு பக்கமாக சாய்ந்தது. தாட்சாயினி வாய் விட்டு அண்ணே என்று கதறினாள். பக்கத்தில் உள்ள வார்டுகளில் இருப்பவர்கள் காதுகளில் எல்லாம் அந்த குரல் விழுந்தது. டாக்டர் அருகில் வந்தார். எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க. பாடியை இன்ஃபார்ம் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சுதான் தருவோம். கேன்சர் பேஷண்ட்டுங்கிறதால கிருமி தாக்கத்துக்கு வாய்ப்பு அதிகம். உடம்பும் சீக்கிரமா நீர் விட்டுடும். அதனால எவ்வளவு சீக்கிரமா உடம்பை தகனம் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க என்றார். சற்று முன் வரை அவர் பேசிய பேச்சுக்கும் இப்போது பாடி, தகனம், கிருமி என்றெல்லாம் அவர் பேசும் பேச்சுக்கும் உள்ள வித்தியாசத்தில் வாழ்க்கை என்பது மாறுவதற்கு நொடிகள் கூட அதிகம்தான் என்று எல்லோருக்கும் தோன்றியது. சாரதியை பற்றி கொண்டு குமுறி அழ ஆரம்பித்து விட்டாள் இந்துமதி. மச்சான், தேவிய கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. நாங்க 2 பேரும் மாலையும் கழுத்துமா மாமா காலை தொட்டு கும்பிடணும் என்று செல்வகுமார் ஒரு போடு போட்டான். சாரதி கண்ணீருக்கு நடுவிலும் அவனை வெறித்தான். அப்படியெல்லாம் பார்க்காதீங்க மச்சான், மாமா செத்துட்டாரு. இனி எப்படி வேணா மாறிக்கலாம்னு தப்பாலாம் முடிவு பண்ணிடாதீங்க. அப்புறம் மாமாவோட ஆத்மா கொஞ்சம் கூட சாந்தியே அடையாது. அதனாலதான் போனதுக்கு பிறகு எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு வக்கீல வர வச்சு எழுதியே வாங்கிட்டேன் என்று சொன்னவனை சாரதி பார்த்த பார்வையில் அனல் வீச தொடங்கியது. செல்வகுமார் அதற்கு மேல் அங்கே நின்றால் ரசாபாசம் என்பதை உணர்ந்து அங்கிருந்து வெளியேறினான். நடையில் ஒரு தெனாவெட்டு. சாரதி போய் ஒரு நாற்காலியில் அமர்ந்து விட்டான். இந்துமதிக்கும் எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை. அவனை தேற்றத் தொடங்கினான். வருத்தப்படாதீங்க, கல்யாணம்ங்கிறது எப்பவும் நாம பார்த்து பண்றது கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? போதும் இந்து, ஏதாவது உளராத. நாம பார்த்து பண்றது கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? தெருவுல போறவனா பார்த்து பண்ணி வைப்பான்? அப்படி இல்லைங்க, அது சொர்க்கத்துல முடிவானதுன்னு சொல்லுவாங்களே, அதை சொன்னேன். மண்ணாங்கட்டி, சொர்க்கமாம் சொர்க்கம். இப்ப நீ பார்த்தல, ஒரு மனசாட்சியே இல்லாதவனும் வக்கீலும் சேர்ந்து செஞ்சு வைக்கிறது அது. இவன் எவ்வளவு பெரிய கிரிமினல் பாத்தியா? வக்கீல வச்சு பத்திர பேப்பர்ல எழுதியே வாங்கிட்டான். நாமளும் ஒரு வக்கீல போய் பார்ப்போம். இது செல்லுமான்னு கேட்போம். தேவி இதுக்கெல்லாம் ஒரு நாளும் கட்டுப்பட மாட்டாங்க. அவ தூக்கி எறிஞ்சிடுவா. கல்யாணம்ங்கிறது என் சொந்த விஷயம். பெத்த அப்பாவே ஆனாலும் என் விஷயம் இல்லாம முடிவு செய்ய முடியாதுன்னு வாதாடுவா. அது எனக்கும் தெரியும். ஆனா அப்பாவுக்கு தான் அவமானம். சாகும்போது அவரை ஏமாத்திட்டோம்னு எல்லாரும் பேச தொடங்கிடுவாங்க இல்லையா? சாரதி கரைந்து போனான். எவ்வளவு நாளைக்கு இங்க பேசுவாங்க? நம்ம கஷ்டம் நமக்கு தானே இங்க தெரியும். பேசினா பேசிட்டு போகட்டும். நாம முதல்ல நல்லபடியா காரியத்தை முடிப்போம். இந்த பத்திரம், கையெழுத்து, இது எதை பத்தியும் தேவி கிட்ட இப்ப பேச வேண்டாம். காரியம் முடியட்டும், மெல்ல பேசலாம். இந்துமதியும் சாரதியும் தங்களுக்குள் மாறி மாறி பேசிக்கொள்வதை கேட்டபடியே அருகே வந்தான் செல்வகுமார். அவன் முகத்தில் முன்பு இருந்த அப்பாவித்தனம் துளி கூட இல்லை. மாறாக ஒரு கள்ளத்தனமும் அதில் அறிவாள் முனை போல ஒரு கூர்மையும் தெரிந்தது. அவன் வரவுமே சாரதி முகத்தை திருப்பி கொண்டான். மச்சான், எதுக்கு முகத்தை திருப்பிக்கிறீங்க? நான் என் மாமாவோட விருப்பப்படிதானே நடந்துகிட்டு வரேன். என்னடா பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டேனேன்னு யோசிக்காதீங்க. அது உங்களுக்காக இல்ல. யாரோ ஒருத்தன் என் தேவிய காதலிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அவனுக்காக. அவன் வந்து கலாட்டா பண்ணான்னு வைங்க, பாருடா என் மாமாவே கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காருன்னு காட்டுவேன்ல. அவன் அதுக்கும் அடங்காம குதிச்சான்னா கோர்ட்ல பாத்துக்கடான்னு சொல்லிடுவேன். ஏன்னா மரண வாக்குமூலத்துக்கு எப்பவுமே அவ்வளவு பவர். அதனாலதான் ஆஸ்பத்திரி டாக்டர் கிட்டயே சாட்சி கையெழுத்தும் வாங்கிட்டேன். நாளைக்கு இதுதான் ராம்மோகன்கிறவர் ரேகைன்னு எதை வச்சு நம்புறதுன்னு கோர்ட்ல யாரும் கேட்டுடக்கூடாது இல்லையா? அதுக்காக டெத் சர்டிபிகேட் வாங்கும் போது கூட மாமாவோட மொத்த கைரேகையோட பிரிண்டையும் அட்டாச் பண்ண சொல்லி இருக்கேன். கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துடும். வக்கீலே கூட்டிகிட்டு வந்து ரேகையை எடுத்த பிறகுதான் உடம்பை இன்ஃபார்ம் பண்ண போறாங்க.
என்ஃபார்ம்னா உடம்பு கெட்டுடாதபடி சில ஊசிங்களை போடுறதுன்னு அர்த்தம். அப்படியே குறிப்பிட்ட ஒரு திரவத்தால தொடச்சு சுத்தப்படுத்தி பக்குவமா உடம்ப கட்டி கொடுத்துடுவாங்க. ஒன்னும் அவசரம் இல்ல, நாளைக்கு கூட காரியம் பண்ணலாம். நானும் என்னோட நண்பர்கள், என் அப்பா வழி உறவுக்காரங்கன்னு எல்லாருக்கும் சொல்லி அவங்களும் வரணும் இல்ல. செல்வகுமார் பேசிக்கொண்டே போனான். சாரதியால் ஒரு அளவுக்கு மேல் தாங்க முடியவில்லை. ஸ்டாப் இட் என்று ஆஸ்பத்திரியே திரும்பி பார்க்கும்படி கத்தினான். கத்திவிட்டு தலையில் அடித்து கொண்டு அளவும் ஆரம்பித்தான். வானில் இருட்டிக்கொண்டு வர ஆரம்பித்து விட்டது. மழையும் வரும் போல இருந்தது. அந்த குடிசையில் காத்து கொண்டிருந்த தேவிக்கு அதற்கு மேல் பொறுமை இல்லை. சந்திரா, இனி என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. 2 மணி நேரம் ஆச்சு, அந்த சாமியார காணோம். அவர் இருப்பாரா மாட்டாரான்னு தெரியாம வந்த நம்ம தப்பு இது. கமான் சந்திரா, மழை வேற வரும் போல இருக்கு பாருங்க. அவள் சொல்லி முடிக்க கேப் பட்டாசு வெடிப்பது போல மலை பொட்டுகள் மரக்கிளைகள் மேல் பட்டு ஒரு தினுசாக சத்தமும் போட்டது. ஐயோ, மழையும் வந்துடுச்சே. வரட்டும் தேவி, கொஞ்சம் அலட்டிக்காம தைரியமா இரு. சித்தர் சாமிகளுக்கு நம்ம காசு, பணம், பக்திங்கிற எல்லாத்தையும் விட திட சித்தமும் நம்பிக்கையும் ரொம்ப பெருசு. காத்திருக்கிறதுக்கும் நம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம்? இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியாம காத்திருக்கிறது ஒரு விதத்துல பெரிய முட்டாள்தனம் சந்திரா. தேவி பிளீஸ். அப்புறம் ஒரு விஷயம் புரியாத நிலையில அது நம்புறதும் ரொம்ப கஷ்டம். உதாரணமா கடவுள் நம்பிக்கை. ஒருத்தர் கூட கடவுளை நேர்ல பார்த்ததே இல்ல. இருந்தாலும் அவர் மேல ஒரு நம்பிக்கையோட எப்படி இருக்காங்கன்னே எனக்கு தெரியல. தேவி, நீ உன்னோட கொள்ளு தாத்தாவை பாத்திருக்கியா? இப்ப எதுக்கு இந்த கேள்வி சந்திரா? பதில சொல்ல. இல்ல, அவரை நான் பார்க்க வாய்ப்பே கிடையாது. ஈவன் எங்க அப்பாவே அவரை பார்த்ததில்ல. என் தாத்தா சின்ன பையனா இருக்கும் போதே அவர் செத்துட்டாராம். நீ பார்க்காததால, பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதால உன் கொள்ளு தாத்தானே ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா நீ ஏத்துக்குவியா? என்ன லாஜிக்கா பேசுறதா நினைப்பா சந்திரா? தாத்தா இல்லாட்டியும் அவர் வாரிசுகள் வரிசையா இருக்கும். அது போதாது அவர் இருந்தாருங்கிறத நம்புறதுக்கு? அதே மாதிரிதான் தேவி இவ்வளவு பெரிய உலகம். அந்த உலகத்துக்கு வெளிச்சம் தர சூரியன், இரவுல விளக்கு மாதிரி சந்திரன், தாகம் தீர்க்க மழை, சுவாசிக்க காத்துன்னு தந்திருக்கிற ஒரு சக்திய கடவுள்னு சொல்லி அதை ஏத்துக்கிறதும். சந்திரா, என்ன பட்டிமன்றத்துல பேசுறதா நினைப்பா? இல்ல தேவி, நீ இன்னும் புலன்களை நம்பி யோசிக்கிறதுல இருந்து விடுபடல. இந்த புலன்கள் நம்மளை ஏமாத்தக்கூடியது. நம்ம கையில இது இல்ல, இதோட கையில தான் நாம இருக்கோம். எப்படின்னு சிம்பிளா விளக்க முடியுமா உங்களால சந்திரா? ரொம்ப சிம்பிளாவே சொல்லிடுறேன். எப்ப பசிக்குதோ அப்பதானே நாம சாப்பிடுறோம். ஆமா, அதனால நம்ம விருப்பத்துக்கு பசிய உருவாக்கிக்க முடியுமா? நம்ம விருப்பத்துக்கு சிறுநீர் கழிக்க முடியுமா? முதல்ல முடியாது. பாடியோட ஜெனட்டிக் பேக்டரே 24 மணி நேர இயக்கம் தானே. நான் விளக்கம் கேட்கல தேவி, நிலைமைய சொன்னேன். எந்த ஒரு மனிதனும் உடம்புக்கு கட்டுப்பட்டவன் தான். ஒரு சில மணி நேரங்கள் இல்ல, சில நாட்கள் பசி தாங்கலாம். ஆனா சாப்பிடாமையே உயிர் வாழ முடியாது. இதத்தான் நான் புலன்களை நம்பி செயல்படுறதுன்னு சொன்னேன். சரி, யாரா இருந்தாலும் அப்படித்தானே இருந்தாகணும். சாரி, பரஞ்சோதி சித்தர் அதுல இருந்து மாறுபட்டவர். மாறுபட்டவர்னா மூக்குல சுவாசிக்கிறதுக்கு பதிலா காதுல சுவாசிக்கிறவரா? சாப்பிடாமலே வருஷக்கணக்கா உயிர் வாழ்றவரா? எந்த விதத்துல? உடம்ப எப்படி சந்திரா ஜெயிக்க முடியும்? யாரா இருந்தாலும் பசிச்சா சாப்பிட்டுதான் தீரணும். தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சுதானே தீரணும். அவள் கேள்விக்கு எதனாலோ சந்திரகுமாருக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படவில்லை. வெளியே மழையோ வலுவாக பெய்ய ஆரம்பித்து விட்டிருந்தது. குளிர் வேறு பிடித்து உலுக்க ஆரம்பித்தது. காற்றின் ஒரு திசை நோக்கிய வீச்சில் குடிசை வாசலில் நின்று கொண்டிருந்த அவர்கள் இருவர் மேலும் மழை வீசி தெளித்தது போல பெய்ய தொடங்கிவிட்டது. சந்திரா, உள்ள போய் உட்காருவோமா என்று தேவி உள்ளே நுழைந்தாள். உள்பாகத்தில் ஒருவித இனம் புரியாத மூலிகை வாசம் சுவாசிப்பதற்கே சுகமாக இருந்தது. அதே சமயம் துளி கூட குளிராதபடி ஒரு இதமான வெப்பம். தேவிக்கு ஆச்சரியமாக இருந்தது. சந்திரகுமாரும் அதை உணர்ந்த போது மணி ஒலிக்கும் சப்தம் கேட்டது. எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தபோது பரஞ்சோதி சித்தர்தான் வேலி படப்பை கடந்து உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். அவர் இடுப்பில் கட்டியிருந்த சில பித்தளை மணிகளிடம் இருந்துதான் சத்தமும் வந்து கொண்டிருந்தது. பட்டினத்தார் போல இடுப்பில் ஒரு துண்டு, வயிற்றில் தொப்புள் பாகத்தை தொடும் அளவுக்கு தாடி, தலைமுடிகளில் சடை விழுந்து கைக்குள் அடங்கிவிடும் கற்களை தலையில் அவர் சடை சடையாக சுமக்கிறார் போல இருந்தது.
தேவி, சாமி வந்துட்டார் என்று உற்சாகமானான் சந்திரா. அவரும் உள்ளே வந்தார். நமஸ்காரம் சாமி என்ற சந்திரகுமாரை, வாப்பா, ரொம்ப நேரமா காக்க வச்சிட்டேன் போல இருக்கு என்றார். சந்திரகுமார் ஆமோதிப்பை முகபாவத்தில் காட்டினார். ஆனால் தேவிக்கு அது பிடிக்கவில்லை. சாமி, நாங்க கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம் என்றார். அவர் சிரித்தார். சாமி, இவ பேரு தேவி, நான் நேசிக்கிற பொண்ணு என்றான் சந்திரா. அவரும் சற்று உற்று பார்த்துவிட்டு, குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி உங்க சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டிய பரபரப்பான நேரம் இது. இப்ப போய் இங்க என்னை பார்க்க வந்ததுல ரொம்ப காலதாமதம் வேற இல்லம்மா? பரஞ்சோதி சித்தர் கேட்டதும் தேவிக்கு கொஞ்சம் சுருக்கென்று இருந்தது. ஏனென்றால் சற்று முன் அவள் சொன்ன கருத்து அது. தரையில எவ்வளவோ இடம் இருக்கும்போது இப்படி கரடு முரடான மலையில வேற என்ன மாதிரி சாமியாருங்க வந்து உட்கார்ந்துக்கிறோம். இதனால எங்களை பார்க்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லம்மா? அவரே கருத்தும் கேட்டுவிட்டு ஒரு காடா விளக்கை எடுத்து தீக்குச்சியை உரசி விளக்கேற்றினார். அந்த குடிசையின் உள்பாகம் வெளிச்சத்தால் சூழ்ந்து மாறியது. வெளியே ஒரு மின்னல் வானில் ஓட இடி ஒன்று இடித்து முடிக்க தேவி பயத்தில் சந்திராவை கட்டிக்கொண்டாள். சுவரில் ஒரு மான் தோல் காலண்டர் போல மாட்டப்பட்டிருந்தது. அதை எடுத்து தரையில் விரித்தபடி அதன் மேல் அமர்ந்து கொண்டார். சந்திரகுமாரை எதிரில் அமரச் சொல்லி சைகை காட்டினார். அங்கே 2 மர பலகைகள் இருந்தது. தேவியும் அவனும் அமர்ந்தனர். மூவருக்கு நடுவில் மினுக் மினுக்கென்றது அந்த காடா விளக்கு. சந்திரகுமார் வந்த விஷயத்தை ஆரம்பிக்காமல் அவரை மலங்க மலங்க பார்த்தபடி அமர்ந்திருப்பது தேவியை என்னவோ செய்தது. அவளே ஆரம்பித்து விட்டாள். சாமி, நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா என்று அவள் ஆரம்பித்த நொடியே கையை உயர்த்தி, எதுவும் சொல்லாதே, எல்லாம் எனக்கு தெரியும் என்பது போல தடுத்து விட்டார். என்ன கொஞ்சம் பேச விடுங்க, இப்படி தடுத்தா எதுக்கு நாங்க வந்திருக்கோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சன்னமான கோபத்துடன் அவள் திரும்பவும் நிமிர்ந்தாள். அவசியம் இல்லம்மா, தம்பியோட பிரச்சனை என்னன்னு எனக்கு நீங்க மதுரையை விட்டு கிளம்பினப்பவே தெரியும். வர்ற வழியெல்லாம் நீ தவிச்ச தவிப்பு, அதுக்கு பொறுமையா சந்திரா சொன்ன பதில் எல்லாம் தெரியும். உங்களுக்கு நல்ல விதமா உதவணுமேன்னு நான் இங்க மலை உச்சியில இருக்கிற அகத்தியர் குகைக்கு போய் இவ்வளவு நேரமா அவரோட பேசிட்டு வர்றேன். அவரது பதில் அவளுக்கு கிள்ளினது போல இருந்தது. அதை நம்புவதற்கே சிரமமாக இருந்தது. அகத்தியரோடு பேசிவிட்டு வந்தேன் என்ற பதிலை எந்த கணக்கில் வைத்து எப்படி ஏற்பது என்பதில் எல்லாம் ஏராளமான குழப்பங்கள். அந்த குழப்பம் அவள் முகத்தில் சலன ரேகைகளாக ஓடி நெற்றியில் வரிகள் விழுந்தது. என்னம்மா, இவன் பாட்டும் அகத்தியர்கிட்ட பேசிட்டு வர்றேங்கிறான், அவர் என்ன இன்னும் உசுரோடையா இருக்காருன்னு ஒரு கேள்வியும் என் மேல ஒரு சந்தேகமும் வருதா? ஆமா, நாங்க வரப்போறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்களை காக்க வச்சத நினைச்சா அது ஒரு பக்கம் கோபத்தை தருதுதான். அதே சமயம் நாங்க தகவல் தராத நிலையில அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு புரியல. இங்கே செல்போன் டவரும் ஒர்க் ஆகாது. சுருக்கமா சொல்ல போனா உங்களை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கு. வேண்டாம்மா, எதுக்கு புரிஞ்சிக்க முயற்சி செய்யற? ஒரு மனுஷனுக்கு தன்னை புரிஞ்சிக்கிறதே பெரிய பாடு. இதுல எதுக்கு தேவையில்லாம என்ன போல பரதேசிங்களை புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும்? விட்டுரு. அது எப்படிங்க? இதோ இவரை போல நல்லா படிச்ச நபர்களே உங்ககிட்ட பிரமாதமா என்னவெல்லாமோ இருக்குங்கிற மாதிரில நினைக்கிறாங்க. இவங்க நம்பிக்கைய என் மேல ஏத்தி இவ்வளவு தூரம் கூட்டிக்கிட்டும் வந்துட்டாரு. எப்படி திரும்பி போக போறோம்னு தெரியல, எப்படி பிரச்சனை தீர போகுதுன்னு தெரியல. தேவியிடம் பெருமூச்சோடு அனலாய் வார்த்தைகளும் வந்து விழுந்தது. சந்திரகுமார் தேவியை கடுமையான முகபாவங்களோடு பார்த்து, தேவி, ஸ்டாப் இட், தயவு செஞ்சு எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் சும்மா இரு. சாமிக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும்னு என்று தேவியை சற்று கடுமையான குரலில் அதட்டினான். தம்பி, நீ சும்மா இரு. மனசுக்குள்ள இருக்கிறத மறைச்சிக்கிட்டு வேறு விதமா பேசுறதுதான் தம்பி தப்பு. இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசட்டும். இல்ல சாமி, இப்ப நானோ தேவியோ விவாதம் பண்ணவோ சாகவாசமா பேசவோ வரல. உங்களுக்கே எங்க சிக்கல் தெரியும். ஆமாமா, கர்மவினை சாக கிடக்கிற ஒரு பெரியவர் மூலமா கண்ணாமூச்சில்ல ஆடுது. பரஞ்சோதியார் அப்படி சொன்னதுதான் தாமதம். தேவிக்கு சுருக்கென்றது. சந்திரகுமார் எதுவுமே கூறாமல் அந்த சித்தர் சாக கிடக்கிற ஒரு பெரியவர் என்று தன் அப்பாவை தொட்டு பேசியதில் ஒரு சின்ன ஆச்சரிய அதிர்வு. சாமி, 2 பேரும் மனம் விட்டு பழகிட்டோம். தேவி என் மனைவி ஆயிடுவாங்கிற நம்பிக்கையில நான் அவளோட சேர்ந்து வாழ்ந்து பிள்ளை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு வாழ்ற மாதிரியெல்லாம் கற்பனை செஞ்சுட்டேன் சாமி. சரி, அதனால என்ன இப்போ? கற்பனைய உண்மையாக்கிட்டா போச்சு. அதுக்கு விதி இருக்கா சாமி?
ஏன் இல்லாம இருக்க போய் தானே இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்க. சாமி, நானும் உனக்கு கடன் பட்டிருக்கேன். அகத்தியர் சாமி தான் சொன்னாரு, பாம்பு கடிச்சு செத்து போன என் தாயோட உடம்ப நீ 10 நாளைக்கு மேல பாதுகாத்து வச்சிருந்த. அப்ப நான் காசி யாத்திரைக்கு போயிருந்தேன். திரும்பி வந்த என் முன்னால என் தாயோட உடம்ப தூக்கி போட்டு கர்மம் செய்ய சொன்ன. அப்ப நீ பெரிய சித்த யோகி. எந்த மூலிகை தலைய பறிச்சு அரைச்சு பூசினா பிரேத உடம்பு கெட்டு போகாதுங்கிறதெல்லாம் உனக்கு அப்ப நல்லாவே தெரியும். அத செஞ்சு அன்னைக்கு என் தாயோட உடம்ப காப்பாத்தி கொடுத்த. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இதெல்லாம் உன் 3வது ஜென்மத்தப்போ. இப்ப நீ டாக்டரா எடுத்திருக்கிறது 6வது ஜென்மம். இன்னும் ஒரு ஜென்மம் உனக்கு இருக்கு. அதுல ஒரு ஆச்சரியம் பாரு, எப்பவும் நீ எடுக்கிற ஜென்மத்துல எல்லாம் வைத்தியனாவே இருக்க ஐயா. அதுதான் உன் ஜாதகத்தோட சிறப்பு. பரஞ்சோதி சித்தரின் பேச்சுக்குள் வரிக்கு வரி அமானுஷ்யம். தேவிக்கு ஒரு ராஜா ராணி கதை கேட்கிற மாதிரிதான் இருந்தது. ஆனால் சந்திரகுமாருக்கு தெளிவாக புரிந்தது, அவர் தங்கள் பொருட்டு ஒரு கணக்கையே போட்டுவிட்டு வந்திருக்கிறார் என்று. சந்திரா, சாமி என்ன சொல்றார்? ஐ காண்ட் பிலீவ். இதையெல்லாம் எந்த அடிப்படையில சந்திரா ஏத்துக்கிறது என்றும் கேட்டுவிட்டாள். பொண்ணே, நீ நம்பாத, நம்பவே நம்பாத. நம்பி என்ன ஆக போகுது? எங்கள மாதிரி ஆசாமிகளை நம்பாம வெறுக்கிறது தான் எங்களுக்கும் நல்லது. அப்புறம் இந்த காட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் அதுதான் நல்லது. அதனால நீ நம்பவே நம்பாத. நம்பிட்டு சந்திரகுமார் கஷ்டப்படுறது போதாதா? அவர் வரையில் இப்படி ஒரு பதில் தேவிக்கு தலையை சுற்றியது. சந்திராவோ நேராக விஷயத்துக்குள் சென்றான். சாமி, என் கற்பனைய உண்மையாக்கிட்டா போச்சுன்னு சொன்னீங்க. எப்ப நீங்க அப்படி சொன்னீங்களோ அப்பவே எனக்கு மனசுல இருந்த பாரமெல்லாம் நீங்கிடுச்சு சாமி. அது எப்படி, எந்த மாதிரின்னு எல்லாம் உங்ககிட்ட நான் கேட்டா அது நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். இனி எங்க கல்யாணம் உங்க கையில, அது போதும் எனக்கு. நாங்க புறப்படலாமா சாமி? பக்குவமாக பாந்தமாக பேசியபடி கேட்டான். நல்லது தம்பி, நீ புறப்படு. மழை கூட நின்னுடுச்சு. இப்ப புறப்பட்டா ராத்திரி 2 மணிக்கெல்லாம் ஊருக்கு போயிடலாம். நேரா இதோ இந்த பொண்ணோட வீட்டுக்கு போ. இன்னைக்கு விடிய விடிய அங்க யாரும் தூங்க போறதில்ல. அவர் அப்படி கூறவும் தேவிக்கு ஷாக் அடித்த மாதிரி இருந்தது. சாமி, தூங்க போறதில்லைன்னா என்ன அர்த்தம்? என்னம்மா அப்படி கேட்டுட்ட? உன் அப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும்? அதுதான் அப்படி சொன்னேன். சரி சாமி, சந்திராவுக்கு உங்களை தெரிஞ்ச அளவு எனக்கும் உங்களை தெரியாது. இருந்தாலும் கேக்குறேன், எப்படி எங்க கல்யாணம் நடக்கும்? அதுவும் எங்க அப்பாவோட பரிபூர்ண சம்மதத்தோட? நடக்கும்மா, நடந்தே தீரும். உனக்கு இவனையும் இவனுக்கு உன்னையும் தானே விதியில போட்டிருக்கு. அப்படி போட்டிருந்தா நடந்துதானே தீரணும். அப்படி நடக்கணும்னு இருந்தா அப்பா எதுக்கு இப்படி தன் உயிர் போக போற ஒரு நேரத்துல என் கல்யாணத்தை பத்தி வேற மாதிரி நினைக்கணும்? இப்ப பார்த்து கச்சிதமா அந்த செல்வகுமாரும் என் எதிர்க்க வந்து ஏன் நிக்கணும்? அவனுக்கு உங்க அப்பாவால கஷ்டம் வரணும்னு இருக்கு. அந்த தண்டனைக்காகத்தான்மா அவன் வந்திருக்கான். எங்க அப்பாவால அவன் எதுக்கு கஷ்டப்படணும்? புரியலையே. நாளைக்கு இதே நேரம் உனக்குள்ள அந்த கேள்வியும் இருக்காது, எந்த குழப்பமும் இருக்காது. எல்லாம் தெளிவாகி இருக்கும். நீ புறப்படு. நான் ஏதோ விபூதி தந்து கடவுள் பார்த்து பாருன்னு சொல்ற ஒரு சாமி இல்ல. நான் சொல்றது நடக்கும். நீ வேணா பாரு. திரும்பவும் அவர் பேச்சில் ஒரு ஊசி. அவளுக்கும் வலித்தது. இருந்தும் அந்த பதிலால் மனசு நிறையவில்லை. அது கொதிக்கும் வெயிலின் போது ஒரு பாறை மேல் விழுந்த ஒரு மீன் குஞ்சை போல துடித்தபடிதான் இருந்தது. நல்ல இருட்டு. ஒரே சில்வண்டு சத்தம் வேறு. எப்படி அங்கிருந்து குற்றாலத்தின் அருவிக்கரை வரை செல்ல போகிறோமோ என்று இருந்தது. வரும்போதே கிட்டத்தட்ட 2 மணி நேரமாகி விட்டிருந்தது. இப்போதும் அதே அளவு நேரமாகலாம் என்றுதான் தேவிக்கு தோன்றியது. பரஞ்சோதி சித்தரோ 5 நிமிஷத்துல நீங்க கீழே ரோட்ல நிறுத்திட்டு வந்திருக்கிற உங்க கார் கிட்ட போயிடலாம் என்றபடியே கையில் ஒரு தீப்பந்தத்துடன் அவரும் புறப்பட்டார். சாமி, நீங்களுமா கூட வர்றீங்க? ஆமாப்பா, வழியில மிருகங்க வந்தா தேவி அனாவசியமா பயப்படுவாள்ல, அதான். ஐயோ, அப்ப மிருகங்க வருமா? எந்த மாதிரி மிருகங்க வரும் என்று தன் விழிகள் படபடக்க கேட்டாள் தேவி. காட்டெருமை, கருஞ்சிருத்த, ஒரு பொட்ட சிங்கமும் சுத்திக்கிட்டு இருக்கு, அதுவும் வரலாம். மை காட், சிறுத்தை சிங்கம் எல்லாம் கூடவா இந்த காட்டுல இருக்கு? அதற்கு அவர் பதில் ஒன்றும் சொல்லாமல் தீப்பந்தத்தை பிடித்தபடி முன்னால் நடந்தார். தம்பி, உன் வருங்காலத்தோட கைய பிடிச்சுக்கிட்டு என் பின்னாலேயே வா. 5 நிமிஷத்துல உங்களை கீழே கொண்டு போய் விட்டுடுறேன் என்றபடியே நடந்தார். 5 நிமிஷத்துலயா? குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகியே தீரும். சந்திரா,
இவர் என்ன சொல்றார்? நாம என்ன பறந்தா போக போறோம் என்று அவளும் கிசுகிசு குரலில் கேட்டாள். சந்திரா அதற்கு பதில் சொல்லாமல் 5 நிமிஷம் கழிச்சு இதுக்கு நான் பதில் சொல்றேன் என்றான். அவரோ விறுவிறுவென்று முன்னால் வெகு தூரம் சென்றவராக திரும்பி பார்த்தார். இப்படி மெல்ல வந்தா எப்படி என்று கடிந்து கொண்டார். இருவரும் அருகில் வரவும் ஒரு குச்சி ஒன்று அருகில் கிடந்தது. அதை எடுத்தவர், சந்திரா தம்பி, இத நீ புடிச்சிக்க, உன் வருங்காலம் புடிச்சிக்கட்டும், நானும் நடக்கிறேன், இப்பவே 2 நிமிஷம் ஆச்சு, இன்னும் 3 நிமிஷம்தான் இருக்கு என்று ஏதோ ரயிலுக்கு நேரமாகிவிட்டதை போல பேசினார். சந்திரகுமாரும் அப்படியே செய்தான். மிகச் சரியாக 1 நிமிடம் ஆகி இருக்கும். சிங்கத்தின் கர்ஜனை குரல் கேட்டு தேவியை பயம் பிடித்து கொண்டது. அவர்கள் எதிரில் ஒரு சிங்கம் நிஜமாலுமே குறுக்கே சென்றது. பரஞ்சோதி அதை பார்த்தவராக, போப்பா போய் காலாகாலத்துல படு என்று ஒரு மனிதனிடம் பேசுவதை போல பேசினார். அதுவும் அசால்ட்டாக கடந்து போனது. தேவிக்கு அப்போதுதான் தன் உயிர் என்பது எங்கே இருக்கிறது என்பதே தெரிந்தது. சந்திரகுமாருக்கும் அது ஒரு பயங்கர அனுபவம்தான். கூடவே பரஞ்சோதி சித்தர் இருப்பதால் எந்த விதமான கெடுதலும் ஏற்பட்டு விடாது என்கிற தைரியம் அவனுக்கு. இருளில் விறுவிறுவென்று நடந்தபடியே இருந்ததால் அந்த அனுபவத்தின் தாக்கங்களை எல்லாம் தேவியால் உடனுக்குடன் சந்திரகுமாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. எங்கேயோ மிதித்தபடி பறந்து போகிற மாதிரி எல்லாமும் அவளுக்கு இருந்தது. ஒரு விஷயத்தில் மட்டும் தேவியிடம் மாற்றம் ஏற்பட்டிருந்தது. பரஞ்சோதி சித்தரிடம் நிச்சயம் ஏதோ இருக்கிறது என்கிற எண்ணம் தான் அது. மிகச் சரியாக 5வது நிமிடம் கார் பஸ்களின் ஹாரன் சத்தம் காதில் கேட்டபோது தேவிக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். கண் எதிரில் குற்றாலம் நகரத்தின் சாலைகளும் அதன் மேல் மனிதர்களும் தெரிந்தனர். என்ன ஆச்சரியம் இது? எப்படி சாத்தியம்? 5 நிமிட நேரத்தில் புலி அருவியில் இருந்து குற்றாலம் மெயின் அருவிக்கு அருகில் ஒருவரால் வர முடியுமா? தேவி கேள்விகளுக்குள் விழுந்து தனக்குள்ளே மாய்ந்து போகும் முன் டார்ச்சாலையும் வந்துவிட்டது. அதுவும் எங்கே சந்திரகுமார் காரை நிறுத்தி இருந்தானோ அங்கேயே வந்தாகிவிட்டது. காரின் மேல் பக்கத்து மரம் மழையின் நிமித்தம் ஏராளமான பூக்களை அர்ச்சித்தது போல உதிர்த்திருந்தது. சந்திரகுமார் பதிலுக்கு பரஞ்சோதி சித்தரை பார்த்து கைகளை மட்டும் கூப்பினான். அவனிடம் அதற்கு மேல் எந்தவித எக்ஸைட்மெண்டோ வார்த்தைகளோ எதுவும் இல்லை. அவரும் போயிட்டு வா தம்பி, எல்லாம் சரியாயிடும் என்றார். பின் தீப்பந்தத்தை அப்படியே ஓரமாக ஓடியபடி இருக்கும் மழை நீரில் போட்டார். அதுவும் அணைந்து போய் புகை எழும்பியது. தேவி அதை குனிந்து பார்த்துவிட்டு நிமிர்ந்து பார்ப்பதற்குள் அவரை காணவில்லை. சந்திரா, என்ன இது மிராக்கிள்? எப்படி சந்திரா நாம 5 நிமிஷத்துல கீழே வந்தோம்? ஐ காண்ட் பிலீவ். என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. எப்படி எப்படி? அதுதான் பரஞ்சோதி சித்தர் வரும்போது எவ்வளவு கேள்விகள் கேட்ட, இப்ப அதையெல்லாம் உனக்குள்ளேயே கேட்டுக்கோ. சந்திரா, இப்படி சொன்னா எப்படி? நான் புரிஞ்சுக்க முயற்சி செய்யறது தப்பா? அத தப்புன்னு யார் சொன்னது? ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல நம்மால புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையோன்னு நமக்கே தோணும். ஒரு டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க பேசுற பேச்சா இது? டாக்டர்னாலும் நானும் மனுஷன் தானே, எனக்கும் லிமிட்ஸ் இருக்கு தேவி. அது எப்படி சந்திரா? ஒரு சிங்கம் எதுவும் பண்ணாம போக முடியும்? எனக்கு மயக்கமே வந்துடுச்சு தெரியுமா? அதுதான் அன்போட சக்தின்னு சொல்லுவாரு சாமி. உன்கிட்ட கூட அவர் தன்னை புரிய வைக்கவோ இல்ல நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லவோ இல்ல, பாத்தியா? ஆமா, பெரும்பாலும் புதிராவே இருந்தது அவர் பேச்சு. எனக்கு அதெல்லாம் கூட விஷயம் இல்ல. எப்படி நாம இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்தோம்ங்கிறது தான். கார்ல போயிட்டே பேசுவோமா? கமான் கெட்டின். இருவரும் காரில் ஏறி கொண்டனர். காரும் சீறிக்கொண்டு கிளம்பியது. கை கடிகாரத்தில் மணி 9. அந்த நேரத்திலும் அருவிக்கு குளிப்பதற்காக சிலர் சென்றபடியே இருந்தனர். பலரிடம் போதையும் தள்ளாடலும். குற்றாலம்னாலே கூத்தடிக்கிற இடம்னு ஆயிடுச்சு என்று சந்திரகுமார் முணுமுணுத்து கொள்ள கச்சிதமாக தேவியின் செல்போனில் அழைப்பொலி. வேகமாக எடுத்து காதை கொடுத்தாள். தேவி, அண்ணே. என்னம்மா நீ எங்க இருக்க? எவ்வளவு மணி நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? சாரிண்ணே, அந்த சித்தரை பார்க்க போன இடத்துல டவரே கிடைக்கலண்ணே. அப்புறம் அப்பாக்கு இப்ப எப்படின்னு இருக்கு? என்னத்தம்மா சொல்ல, நான் அதை எப்படி சொல்ல? மறுபக்கம் சாரதியிடம் வேகமாக விசும்பி அழும் அழுக்குரல். அண்ணே, என்னாச்சுண்ணே? என்ன ஆச்சா? எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. அப்பா உயிர் போய் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆச்சு. உடம்பு இப்ப ஃப்ரீசர்ல. ஐயோ அண்ணே, உயிர் போறது கூட எதிர்பார்த்ததுதான் நாம. ஆனா இந்த சண்டாளன் செல்வகுமார் சாகிறதுக்கு முந்தி அப்பாவை வச்சு ஒரு பெரிய நாடகமே நடத்திட்டாம்மா. நாடகமா?
ஆமாம்மா, நம்ம வரையில அது நாடகம். ஆனா ஊர் உலகத்தை பொறுத்த வரையில அது கிட்டத்தட்ட உனக்கும் அவனுக்குமான நிச்சயதார்த்தம். வேண்டாம்னே, என்ன பயமுறுத்தாத. சந்திரா பக்கத்துலதான் இருக்கார். இதுக்கு மேல நீ பேசுறத என்னால கேட்க முடியாது. அவர்கிட்ட நீயே பேசிக்க என்று படபடுத்தவள், சந்திரா கமான், எல்லாம் முடிஞ்சு போச்சு என்றாள். அவனை நோக்கி செல்போனை நீட்டியபடி. அவனும் காரை ஓரமாக நிறுத்தினான். செல்போனை மிகுந்த நிதானத்துடன் காதருகே வைத்துக் கொண்டு கொஞ்சமும் பதட்டம் இல்லாதவனாக, சொல்லுங்க சாரதி என்றான். சாரதியும் நடந்த அவ்வளவையும் சொல்லி முடித்தான். ஆனால் இறுதியில் சொன்னது சந்திரகுமாரையே சற்று கலங்க வைத்து விட்டது. சந்திரா, இங்க எல்லாத்தையும் லீகலாவே அந்த நபர் செஞ்சு முடிச்சிட்டான். எங்களால அவனுக்கு எதிரா எதையும் செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான். அப்படியே என் தங்கச்சியோட போய் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி வாங்க. இங்க நாங்க நாளைக்கு காலையில 9 மணிக்கு அப்பாவை மயானத்துக்கு கொண்டு போக போறோம். நீங்க இங்க இப்ப வந்தா எல்லாமே கெட்டுடும். சாரதியின் பேச்சு சந்திரகுமாருக்கு வருத்தத்தையும் பலத்த யோசனையையும் உருவாக்கியது. தேவி கண்களில் நீர் பெருகிட அவனை வெறித்தாள். அவனும் அவளை பார்த்து கண்ணீரை துடைத்து விட்டான். கவலைப்படாத, சாமி சொன்னதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது என்றான். சந்திரா, அவன் அக்ரிமெண்ட் மாதிரி எழுதி அப்பா கிட்ட கையெழுத்தே வாங்கிட்டானா. என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் தேவி, ஐ டோன்ட் கேர். சரி, உங்க அண்ணன் முடிவா என்னதான் சொன்னார்? நம்மள அங்க வர வேண்டாம்னு சொல்றார். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. நினைச்சேன் சந்திரா, அதுதான் நமக்கும் ஒரே வழி இல்ல. என்ன பேசுற தேவி நீ? உன் அப்பா இறந்து பிணமா கிடக்கும்போது உனக்கும் எனக்கும் கல்யாணமா? வேற வழி? நானும் நீங்களும் இப்ப அங்க போனா அந்த பத்திரத்துக்கெல்லாம் பதில் சொல்லணும் சந்திரா. சொந்தக்காரங்கெல்லாம் அவன் பக்கம்தான் நிப்பாங்க. அப்பாவோட உயிர் பிரியவும் நாம பேச்சு மாறிட்டோம்னு அண்ணனுக்கு தான் கெட்ட பேர் வரும். தேவி, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. தைரியமா இரு. நாம இப்ப நேரா உங்க வீட்டுக்கு தான் போறோம். உன் அப்பாவோட உடம்புக்கு முதல்ல மரியாதை செலுத்துறோம். இல்ல சந்திரா, நாம போறது ஆபத்து. சரி, நீ நினைக்கிற மாதிரி நடந்தாதானே அப்படி ஆகும். நிச்சயமா அப்படி நடக்காது. சாமி நமக்கு நல்ல வழி காட்டுவார். போதும் சந்திரா, சாமி சாமி சாமி. அவரால் இனி நமக்கு என்ன பெருசா உதவி செஞ்சிட முடியும்? அப்பா உயிரோட இருந்தாலாவது பரவாயில்ல, அவரும் இறந்துட்டாரு. இந்த நிலையில சாமியால என்ன செய்ய முடியும்? ஒருவேளை அந்த செல்வகுமார வாயடைக்க வைக்கிறாருன்னே வச்சுப்போம். அதனால நமக்கு தடை வேணும்னா நீங்களாம். அப்பாவோட ஆசைய அப்ப கூட நம்ம நிறைவேற்றலைங்கிறது தானே உண்மை. எப்படி பார்த்தாலும் அப்பாவோட ஆசை ஈடேற போறதில்லைங்கும் போது இந்த செல்வகுமார பத்தி நாம எதுக்கு பயப்படணும்? சாமியும் இவன் மனச மாத்தி இவன் திருந்துறதெல்லாம் வேஸ்ட் தானே. அதனால நாம இப்ப எங்க வீட்டுக்கு போக வேண்டாம். தேவியின் பேச்சிலும் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தான் தோன்றியது. அதற்காக சித்தர் சாமியை நம்பாமல் தங்கள் வழியே தங்கள் இஷ்டப்படி போவதும் அவனுக்கு சரியாக தோன்றவில்லை. அப்படி செய்வதாக இருந்தால் சாமியை பார்க்க வந்திருக்கவே தேவையில்லையே என்றும் தோன்றியது. காலம் என்பதே இப்படித்தான். அது பலவிதமாக யோசிக்க வைக்கும், பல குழப்பங்கள் ஏற்படுத்தி பார்க்கும். சுவாமி கூட ஸ்திர புத்தி, நம்பிக்கை, நேரான வழி இவையெல்லாம் ஒருபோதும் தோற்காது என்று சொல்லுவார். அதெல்லாம் சந்திரகுமாருக்கு நினைவுக்கு வரவே மறுப்பாக திரும்பி தேவியை பார்த்தான். என்ன சந்திரா, நாம எங்க வீட்டுக்கு போக வேண்டாம் தானே? இல்ல தேவி, போகணும். அங்கதான் போகணும். ஒரு பொண்ணா உன் அப்பாவுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அதுதான் இப்ப நாம முதல்ல செய்ய வேண்டிய செயலும் கூட. மற்றதையெல்லாம் நிச்சயமா சாமி பார்த்துப்பார். சந்திரகுமார் காட்டிய உறுதி தேவி முகத்தில் கோபமாக பீறிட்டது. என்ன சந்திரா நீங்க, சாமி பார்த்துப்பாங்க சாமி பார்த்துப்பாங்கன்னு அவரையே நம்பி பேசுறீங்க. உங்களுக்கா சுயமான முடிவோ இல்ல தீர்மானமோ கிடையாதா? தேவி, ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சிட்ட பிறகு பாதை மாறி போக கூடாது. இந்த விஷயத்துல நீங்க நம்பிக்கை வச்சா போதுமா சந்திரா? நான் வைக்க வேண்டாமா? உனக்கும் சேர்த்துதான் சாமிய நான் நம்புறேன். அவர் நமக்கு நிச்சயமா உதவி செய்வார். அந்த செல்வகுமார்லாம் ரொம்ப சாதாரணமானவன் தேவி, நீ தைரியமா இரு. சரி, நான் பயந்த மாதிரி நடந்துட்டா அப்ப என்ன செய்வீங்க? நடக்காது. என் எதிர்க்க அவன் உன் கிட்டையே வர முடியாது. முதல்ல இப்ப நீ செய்ய வேண்டியது உங்க அப்பாவுக்கான ஈமக்கடன். என் கண் முன்னால அதுதான் இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கு. மற்ற எல்லாமே அதுக்கு பின்னாடிதான். நாம எப்பவும் நேர் வழியிலேயே போவோம். என்ன வருதுன்னு நானும் பாக்குறேனே. சந்திரகுமார் முதல் முறையாக மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் பேசினான். பேசியதோடு காரையும் ஸ்டார்ட் செய்தான்.
தேவிக்குத்தான் அவன் முடிவும் போக்கும் ஏமாற்றமாக இருந்தது. இரவு மணி 12. ராம்மோகன் பங்களாவின் முகப்பில் ஒரு பிரீசருக்குள் ராம்மோகன் உடம்பு வைக்கப்பட்டிருக்க, சுற்றிலும் ஏராளமான உறவினர்கள் மற்றும் அவரது ஈஷா கார்மெண்ட்ஸில் பணியாற்றும் ஊழியர்களின் கூட்டம். அவ்வப்போது வந்து போகும் பெரிய மனிதர்கள் சாரதியை துக்கம் கேட்டுவிட்டு போனதில் சாரதியிடம் ஒரு தனி களைப்பு. அவ்வளவு பேருக்கு நடுவிலும் செல்வகுமாரிடம் ஒரு சுறுசுறுப்பு தெரிந்தது. அவனாக வலிய போய் சிலரிடம் பேசினான். தன்னையும் அறிமுகப்படுத்தி கொண்டு போலியாக கண்ணீர் விட்டான். மாமா என்னையும் தேவியையும் மாலையும் கழுத்துமா பார்க்க கடைசி மூச்சு வரை துடிச்சாரு. நான் தான் எங்களை அந்த கோலத்துல பார்த்தா உயிரை விட்டுருவாருன்னு, நீங்க குணமாகி வீட்டுக்கு வாங்க மாமா, அப்புறமா எங்க கல்யாணத்தையும் நடத்தி வையுங்கன்னு சொன்னேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சே என்று ஒப்பாரி வைத்தான். அவன் அழுகையும் பேச்சும் பல பேருக்கு புதிராகவே இருந்தது. சிலர் அந்த சோகத்திலும் சாரதியிடம் சென்று, என்ன சார் இது, இவர் பாட்டுக்கும் ஏதேதோ சொல்றாரு, எல்லாம் உண்மையா என்றும் கேட்டனர். சாரதிக்கு முகத்தை பிராண்டி கொண்டு அழ வேண்டும் போலத்தான் இருந்தது. மௌனமாக அவர்களை வெறித்தான். பலர் வந்து கேட்கவும் எரிச்சலாகி செல்வகுமாரை அழைத்து, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா, இது கல்யாணத்தை பத்தி பேசுற நேரமா என்று கேட்கவும் செல்வகுமாரிடம் ஒரு சின்ன அமர்த்தலான புன்னகை. இப்ப பேசாம எப்ப மச்சான் பேச, எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லதுதானே. மாமா தன்னோட சொந்த பந்தங்க மேல எவ்வளவு பாசமா இருந்திருந்தா இப்படி நடந்துகிட்டு இருப்பாருன்னு தானே நினைப்பாங்க. ஒன்னும் வேண்டாம், நீ கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இரு. ஏன் மச்சான் கோவிச்சுக்கிறீங்க? ஆமா, தேவி அப்படி எங்கதான் போயிட்டா? எனக்கு பயந்துகிட்டு ஓடிக்கிடி போயிட்டாளா? அப்படித்தான் வச்சுக்கியேன். அப்ப அதையே இனி பாக்குறவங்க கிட்ட சொல்றேன். பத்திரத்துல எழுதி வாங்கின பிறகும் இப்படி நடந்துகிட்டா அது நல்லாவா இருக்குன்னு கேக்குறேன். ஏய், ஏன் இப்படி எங்க உயிரை வாங்குற? உனக்கே இது அதிகமா தெரியல? இல்ல மச்சான், உங்களுக்கு தான் உங்க அப்பா ஆசைங்கிறது சாதாரணமா தெரியுது. இப்ப நீ நடந்துக்கிறதையெல்லாம் பார்த்தா என் அப்பாவுக்கு வந்த ஆசை மேலேயே எனக்கு சந்தேகமா இருக்கு. நீதான் ஏதாவது பேசி அவர் மனசை கெடுத்திருக்கணும். மச்சான், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க என்ன பேசினாலும் நான் கோவப்பட மாட்டேன். அவ்வளவு ஏன், பத்திரத்துக்கு பதில் சொல்லிட்டு தான் பாடியையே எடுக்க விடுவேன். செல்வகுமார் ஷாக் அடிக்கும்படியான பாயிண்டை தொடவும் சாரதிக்கு முகம் வெளிரி போனது. ராம்குமாரின் உடம்பருகே அமர்ந்து அழுது கொண்டிருந்த தாட்சாயினி அங்கு இருந்தபடியே இருவரும் உரசிக்கொள்வதை பார்த்தபடிதான் இருந்தாள். அவளுக்கு பக் பக் என்றுதான் இருந்தது. சாரதி அப்போது கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டான். கட்டுப்படுத்த முடியாமல் வெடித்தான். டேய், என்னடா மிரட்டுற? பத்திரம் பதில்னு பூச்சி காட்டுறியா? இப்ப சொல்றேன்டா, இந்த கல்யாணம் நடக்காதுடா. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா உடம்ப என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியுமோ பாத்துக்கோ. இங்க இருக்கிற என் ஃபேக்டரி ஆட்கள் கிட்ட ஒரு சைகை காட்டினா போதும், உன் எலும்பை எண்ணிடுவாங்க என்று சாரதி பதிலுக்கு வெடிக்கவும் அந்த நடு நிசியிலும் பலரது கவனம் அவர்கள் இருவர் பக்கமும் வந்தது. சாரதியின் பலமான குரலை கேட்டு அவன் மனைவி இந்துமதி என்னவோ ஏதோ என்று அவனை நோக்கி ஓடினாள். தாட்சாயணியும் எழுந்து ஓடினாள். செல்வகுமாரிடம் பதிலுக்கு எந்தவித சப்தமும் இல்லை. சில வினாடிகள் சாரதியை வெறித்து பார்த்தவன் மெல்ல மார்புக்கு முன்பக்கம் பனியனுக்குள் கையை விட்டான். கொத்தாக அவன் கைகளில் அவன் எழுதி கையெழுத்து வாங்கிய பத்திரத்தின் ஜெராக்ஸ் பிரதிகள். அதை அங்கிருக்கும் ஒவ்வொருவரிடமும் கொடுக்க தொடங்கினான். சாரதிக்கு தேன்கூட்டில் கை வைத்து விட்டது அப்போதுதான் புரிந்தது. இந்துமதியோ அவன் செய்கையை பார்த்து ஆடிப்போய் தாட்சாயணியை பார்த்து கத்தினாள். அத்தை, என்ன அத்தை இது? உங்க மகன் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு? இவர் இப்படி நடந்துக்கிறதையெல்லாம் பார்த்தா திட்டம் போட்டு தப்பு பண்றது நல்லாவே தெரியுது அத்தை. இதுக்குதான் இவ்வளவு வருஷம் கழிச்சு இங்க வந்தீங்களா? மாமாவை பறி கொடுத்துட்டு மனசொடிஞ்சு போய் நிக்கிறோம், இப்ப போய் இப்படியா நடந்துக்கிறது என்று சொன்னவளை தாட்சாயணியும் விடவில்லை. அவன் எங்கம்மா தப்பா நடந்துக்கிறான்? அவன் இப்படி நடந்துக்கவே சாரதிதானே காரணம். அவன் இந்த வீட்டு மாப்பிள்ளம்மா. அவனை பார்த்து உன்னால ஆனதை பார்த்துக்கோன்னு சொன்னா என்னம்மா அர்த்தம் என்றாள். அதற்குள் அங்கு இருந்தவர்கள் அவ்வளவு பேரும் அந்த பத்திரத்தை, அதாவது அதன் ஜெராக்ஸ் படிவத்தை படிக்க ஆரம்பித்தனர். ஒவ்வொருவர் முகமும் ஒவ்வொரு விதமாக மாறி போனது. சிலர் சாரதியை நெருங்கி, என்ன சார் இது? உங்க அப்பா உங்களை இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு போயிட்டாரே. பொண்ணையும் கொடுத்து அவர் கஷ்டப்பட்டு உருவாக்குன கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியையும் தாரை வார்த்து கொடுத்துட்டாரே.
என்று கேட்கவும் சாரதிக்கு அவன் முதுகில் சொடேர் என்ற அடி விழுந்தது போல இருந்தது. வேகமாக அவர் கையில் இருந்த அந்த ஜெராக்ஸ் நகலை வாங்கி படித்தான். அதில் வெகு அழகாக உயில் எழுதுவது போலவே வாசகங்கள். எனது செல்வ மகளை கைப்பிடிக்கும் என் சகோதரி மகனான செல்வகுமாரே, எதிர்காலத்தில் எனது சுய உழைப்பாலும் திட்டமிடுதலாலும் உருவான ஈசா கார்மெண்ட்ஸ் எனும் நிறுவனத்துக்கும் உரிமையாளர் ஆவார். இதை என் மகளை மணக்கும் செல்வகுமாருக்கு நான் திருமண பரிசாக அளிக்கிறேன். இதை நான் பூரண மன நலனுடனும் எந்தவித குழப்பமும் அச்சமும் இன்றி தெரிவிக்கிறேன். என்னை எந்த நொடியும் மரணம் நெருங்கலாம் என்பதாலும் இந்த முடிவை நான் எடுத்து சில தினங்களே ஆனபடியாலும் என் குடும்ப வக்கீலை அழைத்து முறைப்படி உயில் எழுதி கோர்ட்டில் பதிவு செய்ய அவகாசம் இல்லாததால் இந்த ஒப்பந்த பத்திரத்தையே உயிலுக்கு நிகராக கருத வேண்டுகிறேன். என் மகனுக்கு மற்ற எனது வீடு வாசல் முதலான அசையும் அசையா சொத்துக்கள் சென்று சேர வேண்டியது என்பதையும் இங்கே பதிவு செய்கிறேன் என்று வெகு அழகாக தேர்ந்த வார்த்தைகளில் அமைந்திருந்த அந்த ஜெராக்ஸ் நகலை படித்து முடித்த சாரதிக்கு மயக்கம் வராத குறைதான். கச்சிதமாக அப்போது காரின் ஹாரன் சத்தம். சந்திரகுமாரும் தேவியும் காரில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தனர். தேவி இறங்கிய வேகத்தில் அப்பா என்கிற பெருங்குரலுடன் ஓடத் தொடங்கினாள். ஃப்ரீசருக்குள் மாலையும் கழுத்துமாக கிடந்தவர் முன் மூச்சிறைப்பு விட்டபடி நின்றாள். கண்களில் நீரின் பெருக்கு. எல்லோர் கவனமும் அவள் பக்கம் திரும்பிய நிலையில் செல்வகுமார் ஒரு மாலையுடன் அவளை நெருங்கி சென்றான். வந்துட்டியா தேவி? இந்தா முதல்ல மாலைய அப்பாவுக்கு போடு. உனக்காகத்தான் இங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். பாவம், நீ பயணக்களைப்போட இருப்ப. உள்ள போய் கொஞ்சம் பிரஸ் பண்ணிக்கிட்டு வரலாம். இந்தா மாலைய போடு என்றான். அவளும் அவனை கலங்கின கண்களுக்கு நடுவிலும் ஒரு அம்பின் கூர்மையோடு பார்த்தாள். என்னம்மா பாக்குற? மாலைய போடு. அவனிடம் ஒருவித சினுங்கள். அவள் மெல்ல அந்த மாலையை வாங்கினாள். மௌனமாக ஃப்ரீசர் மேல் வைத்தாள். பின் கண்களை துடைத்து கொண்டாள். கச்சிதமாக சந்திரகுமாரும் வந்து நின்றான். அவனும் ராம்மோகனின் உடலை பார்த்தான். அப்படியே பார்வை செல்வகுமார் பக்கம் சென்ற நொடி அவன் கையிலும் ஒரு ஜெராக்ஸ் நகலை தந்தான். இடையிட்டது சாரதியின் குரல். தேவி, இங்க எதுக்கு வந்த? அப்படியே எங்கேயாவது போயிருக்கிறதுக்கு என்ன? இந்த பாவியோட வலையில சிக்கணுங்கிறது தான் உன் தலையெழுத்தா? பாவி பொன்னை, பாவி பொன்னை என்று வெடித்த சாரதியை தேவி அமைதியாக பார்த்தாள். மச்சான், சும்மா பாவி வலைன்னு எதையாவது சொல்லாதீங்க. நான் மாமா பேச்சுக்கு கட்டுப்பட்டு இங்க நின்னுகிட்டு இருக்கேன். அவர் ஆத்மா இங்க நம்மளையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறத மறந்துட்டு நீங்க பேசுறீங்க என்று கத்திய சாரதிக்கு ஒரு பதிலையும் சொன்னான். அந்த இரவு பொழுது அங்கே ரணகலமாக மாறிக்கொண்டே போனது. சாரதியின் உறவினர்கள் அவனை நெருங்கி சமாதானம் செய்ய பார்த்தனர். அப்பா உடம்பு இப்படி கிடக்கும்போது ரசாபாசம் வேண்டாம் சாரதி. அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தமில்லாம போயிடும். காரியமெல்லாம் முடியட்டும், பாத்துக்கலாம். மாமா, நானும் அப்படி நினைச்சுதான் மாமா சும்மா இருந்தேன். ஆனா அவனை பாருங்க, உடம்பையே எடுக்க விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? என்னப்பா பண்ண? உங்க அப்பா அப்படி உங்களை பண்ணிட்டு போயிட்டாரே. அவர் எப்படி இவன் இவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறது தெரியாம பத்திரத்துல ரேக வச்சார்? எல்லாம் எங்க விதி. நாங்க ஒண்ணு நினைச்சோம், அது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இந்த பத்திரம் என் தங்கைய கட்டுப்படுத்துமா சார்? என்னதான் என் அப்பா ஆசைப்பட்டாலும் என் தங்கச்சி முழு மனசா சம்மதிக்கணும்ல. என்னப்பா நீ அத சரியா படிக்கலையா நீ? அப்படி உன் தங்கை சம்மதிக்கலைன்னா என் மொத்த சொத்துலையும் காலனா சம்பந்தம் என் பிள்ளைகளுக்கு கிடையாது. அவ்வளவும் என் சகோதரி மகன் செல்வகுமாரை சேர வேண்டியதுன்னு ஒரு வரி எழுதியிருக்காரே. ஆமா இல்ல சார், ஆனா என் அப்பா அப்படி எழுதல சார். இவன் எழுதி அப்பா கிட்ட கையெழுத்த வாங்கிட்டான். அதுக்கு சாட்சிகள் வேற. சாரதி, நீ எவ்வளவு படிச்சவன்? உன் அப்பா ரேகை வைக்கிறதுக்கு முந்தி இத வாங்கி படிச்சு பார்க்கலையா? ஐயோ சார், இதை அவன் முதல்ல லக்ன பத்திரிகைன்னு தான் சொன்னான். அது படிப்படியா மாறி இப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மோசடியாளனா நாங்க இவனை நினைச்சு கூட பார்க்கல. எங்களுக்கு வாஸ்தவத்துல இவனை பத்தி எதுவுமே தெரியாது சார். சரிப்பா, நீ இப்பதான் ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். இப்போதைக்கு அப்பாவை கொண்டு போய் தகனம் பண்ற வரை அவன் போக்குக்கு போற மாதிரி நடிங்க. தகன காரியம் முடியட்டும், அப்புறமா அவனா நாமளான்னு பாத்துடுவோம். ஒருவர் சாரதிக்கு ஐடியா கொடுக்க அதை கேட்டு விட்டவன் போல சிரித்தபடியே வந்த செல்வகுமார், என்ன மச்சான், என்ன ஏமாற்ற சதி ஆலோசனையா என்று கேட்கவும் அவருக்கு பகீர் என்றது. காலையில நான் தேவி கழுத்துல
இங்க இதோ என் மாமா சடலம் முன்னால தாலி கட்டுறேன். அப்பதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். அப்படியே அந்த கையோட போய் தான் ஒரு மாப்பிள்ளையா நான் காரியம் பண்ண போறேன். முடியாதுன்னா இவங்க அவ்வளவு பேரும் இப்பவே இங்க இருந்து போயிடலாம். என் மாமா விருப்பப்படி அவர் சொத்தை நான் இனி பாதுகாத்து அதன் மூலமா அவர் ஆத்மா சாந்தி அடைய பாடுபடுவேன் என்று அவன் சொன்ன மறுநொடி சாரதியின் வலது கரம் அவன் கன்னத்தில் ஒரு அறையை அரைந்து முடித்து விட்டது. அவன் அசரவில்லை, சிரித்தான். சிரித்தபடியே பேசினான். நல்லா அடிங்க மச்சான், உங்களை மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு நான் பதிலுக்கு அடிக்க மாட்டேன். அவ்வளவு சொத்தும் போக போகுதேங்கிற கோபத்துல நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க. பரவாயில்ல மச்சான், என் மாமாவுக்காக நான் இதையெல்லாம் தாங்கிக்கிறேன். அவன் பேச்சு மற்றவர்களையும் தர்ம சங்கடப்படுத்தியது. ஒரு கை தேர்ந்த கிரிமினலுக்கு மட்டுமே இதெல்லாம் சாத்தியம். இப்படிப்பட்டவர்கள் சாதாரணமாகவே எப்படிப்பட்டவர்களையும் வளைத்து விடக்கூடியவர்கள். ஏற்கனவே வளைந்திருந்த ராம்மோகனை வளைப்பதா இவனுக்கெல்லாம் ஒரு விஷயம்? டேய், என் சொத்தே போனாலும் சரிடா, என் தங்கை உனக்கு கிடையாதுடா. உன்னை நான் அவ்வளவு சுலபத்துல இந்த சொத்தையெல்லாம் கொண்டு போகவும் விட மாட்டேன்டா என்று ஒரு பக்கம் சாரதி மட்டும் கத்தியபடி இருக்க தேவி சந்திரகுமாரை தான் பார்த்தாள். சந்திரகுமாருக்கு நெருப்பின் மேல் நிற்பது போல இருந்தது. பாத்தீங்களா, அப்பாவுக்கு ஈமக்கடன் செய்யறது தான் முக்கியம்னு வந்து மாட்டிக்கிட்டத பாத்தீங்களா? நான் படிச்சு சொன்னேனே, சாமி பார்த்துப்பார் சாமி பார்த்துப்பார்னு சொல்லி வாய் அடைச்சிங்களே, எங்க உங்க சாமி? நம்பிக்கை வைக்கவும் ஒரு அளவு வேண்டாம். இப்படியா? இங்க எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? தேவி கேள்வியோடு இடைவெளி விட்டார். சந்திரகுமாரும் வெறித்து பார்த்தான். அசட்டு நம்பிக்கையுள்ள உங்களை விட ஆபத்தான அவன் புத்திசாலித்தனமும் முயற்சிகளும் எனக்கு இப்ப பெருசா தெரியுது சந்திரா. இந்த பூமி எப்பவும் புத்தி உள்ளவங்களுக்கு தான், உங்களை மாதிரி அசட்டு நம்பிக்கையாளர்களுக்கு கிடையாதுங்கிறத இந்த சம்பவத்துக்கு பிறகாவது நீங்க புரிஞ்சுக்கணும் என்று தேவி ஒரு தீர்மானத்தை முன்மொழிபவள் போல பேசினாள். பின் நேராக சாரதியிடம் சென்றவள், அன்னை, எனக்காக நீங்க யாரும் நடுத்தருவுக்கு வர வேண்டாம். இனி எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் என்று சொன்னவள் நேராக அடுத்து செல்வகுமாரிடம்தான் சென்றாள். அவனுக்கே அவள் அருகே வர வர சற்று டென்ஷனாக தொடங்கியது. என் அருமை அத்தை மகனே, உனக்கு நான் வேண்டும், அவ்வளவுதானே என்று கேட்டாள். அவனும் ஆமோதிப்பாய் பார்த்தான். சரிடா, நான் உன்னை கட்டிக்கிறேன்டா, போய் எல்லார்கிட்டையும் கொடுத்த அவ்வளவு ஜெராக்ஸ் நகலையும் வாங்கிட்டு வாடா, போடா என்றாள். என்ன தேவி, கட்டிக்க போற புருஷனை வாடா போடாங்கிற என்று சொல்லி அவன் நெளிந்தான். உன்னை நான் வாடா போடான்னு எல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு ஒன்னும் என் அப்பா எழுதலையே. அவளது மடக்கல் வேலை செய்தது. போய் எல்லோரிடமும் நகலை வாங்க தொடங்கினான். சாரதி அழுகையின் உச்சிக்கே போய்விட்டான். தேவி, வேண்டாம், அவன் திருடன், சீட்டிங் பார்ட்டி. நீ மனசு தளர்ந்துடாதே. அண்ணே, கொஞ்சம் சும்மா இரு. நீ எனக்கு நம்மோட அப்பா காரியம் நல்லபடியா நடந்து முடியணும். இப்ப அதுதான் முக்கியம். அவளிடம் ஒரு புதுவித தீர்க்கம். ஆனால் சந்திரகுமார் மட்டும் அதை நம்ப தயாராக இல்லை. தேவி தனக்குள் ஒரு புதிய முடிவை எடுத்து அதை நோக்கி செல்வதாகத்தான் நினைத்தான். உண்மைதான், தேவியும் மனதுக்குள் எரிய போறது என் அப்பா உடம்பு மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து நீயும் தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். விடிந்து விட்டது. அதுவரை வராதவர்கள் கூட வரிசையாக வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்று கொண்டிருந்தனர். சந்திரகுமார் கொஞ்சம் கூட நம்பிக்கை இழக்காமல் ஒரு ஓரமாக நின்று கவனித்துக் கொண்டே இருந்தான். சுடுகாட்டுக்கு உடம்பை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு என்று உள்ள பிரேத வண்டியும் பங்களாவுக்கு வெளியே வந்து ஒரு ஓரமாக நின்றது. அதிகபட்சம் இன்னும் சில மணி நேரங்களில் ராம்மோகனின் உடம்பை எடுத்து சென்று ஈமக்கடன் செய்து எரிக்க வேண்டியது மட்டுமே மீதமுள்ள செயல். தேவி செல்வகுமாரின் இழுப்புக்கு இடம் கொடுத்தவள் போல அவன் அருகிலேயே இருந்தாள். அவன் இரவு நேரத்தில் சொன்னது போல அவர் சடலத்தின் முன்பாக தாலி கட்ட விரும்பியதை கூட தவிர்க்கவில்லை. அவள் தவிர்க்க நினைத்தாலும் அவன் விடமாட்டான் என்பதும் அவளுக்கு தெரிந்தே இருந்தது. உழைப்பால் உயர்ந்த ராம்மோகனின் இறுதி யாத்திரை இப்படி மனித வாழ்வில் இதுவரை எங்கும் நடந்திராத ஒரு சம்பவத்தின் தொகுப்பாக மாறும் என்பதை ஒருவர் கூட எண்ணி பார்க்கவில்லை. சாரதிக்கு மட்டும் நடுநடுவே ஆவேசம் வந்து சந்திரகுமாரிடம் சென்று, சந்திரகுமார், என் தங்கையை தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. எங்களை பத்தி அவ அனாவசியமா கவலைப்படுறா. சொத்து போனா சம்பாதிச்சிடலாம், ஆனா வாழ்க்கை போனா வராது சந்திரகுமார் என்று கத்தி பார்த்தான். பொறுமையா இருங்க சார், நான் நம்புற சித்தர் சாமி கைவிட மாட்டார்.
என்று அவனிடமும் அவன் சொன்னபோது சாரதிக்கு கோபமான கோபம். என்ன சந்திரகுமார் இது பேச்சு? இனி யாரால என்ன செய்ய முடியும்? தேவி உங்க பேர்ல இருக்கிற கோபத்தை தான் இப்படி காட்டிக்கிட்டு இருக்கா. இங்க துணிச்சலா நீங்க காட்ட போற தைரியத்துலதான் எல்லாமே இருக்கு. பாவம் சித்தர் சாமி, அவரை ஏன் இங்க கூப்பிடுறீங்க? இந்த பாவியோட தப்புக்கு அவர் என்ன செய்வார்? எல்லாம் சரி மிஸ்டர் சாரதி, நான் பாத்துக்கிறேன்னு சாமி சொல்லாம போயிருந்தா இங்க இந்நேரம் இவனை புரட்டி போட்டிருப்பேன். அவர் சொல்லி இருக்கார், சொன்னா அவர் சொன்னபடி செய்வார். எப்படி சந்திரா, எப்படி? விஷயம் கைமீறி போயாச்சு. என் அப்பாவே உசுரோட எழுந்து வந்து இந்த அக்கிரமத்தை தடுத்தாதான் உண்டு. ஆனா அவர் நிம்மதியா எங்களை மாட்டி விட்டுட்டு தன் பாட்டுக்கும் போயிட்டார். உங்க சித்தர் இனி ஒருவேளை வந்தாலும் அவரோட பேச்சையெல்லாம் இந்த செல்வகுமார் கேட்பான்னா நீங்க நினைக்கிறீங்க? சாரதி சீறினான். சாரதி, இடி இடிச்சாலும் உயிர் போனாலும் அசராத நம்பிக்கைக்கு மட்டும்தான் நம்பிக்கைன்னு பேரு. என்கிட்ட அது மட்டும்தான் இருக்கு. என் நம்பிக்கை நிச்சயம் என்ன கைவிடாது. அட போயா, நீயும் உன் நாசமா போன நம்பிக்கையும். கண் எதிர்க்க கொஞ்சம் கொஞ்சமா உன் காதலி பறி போயிட்டு இருக்கா. போய் கை கொடுக்காம நம்பிக்கை மயிறு மட்டைன்னு பேசிக்கிட்டு நிக்கிற என்று வெடித்து விட்டான். மணி 8 தாண்டிய போது செல்வகுமார் மாப்பிள்ளை கோலத்தில் வந்தான். தேவியும் ஒரு சிலை போல அவனோடு வந்தாள். கழுத்தில் மாலை வேறு, செல்வகுமார் கரத்தில் தாலி. அதை ஆட்டியபடியே அவன் சாரதியை பார்த்த பார்வையில் நல்ல கேலி. சாரதியை சிலர் தடுத்து நிறுத்தி இருந்தனர். உங்க தங்கச்சியே சம்மதம் சொல்லிட்ட பிறகு நீங்க கத்துறதுல அர்த்தமே இல்ல சாரதி என்றனர். அதே சமயம் ஃப்ரீசருக்குள் படுத்திருந்த ராம் மோகனின் உடலை மெல்ல வெளியே எடுத்து அருகில் இருக்கும் நீண்ட மர பெஞ்சின் மேல் கிடத்தினார்கள். அவருக்கான ஈமக்கிரியை தொடங்கியது. ஒரு குடத்தில் நீரை எடுத்து வந்து அதை பெண்ணாகிய தேவிதான் விட வேண்டும் என்று சடங்கு நடத்த வந்த ஐயர் சொல்லவும் தேவியும் குடத்துடன் நீரை சுமந்து கொண்டு அவர் அருகே சென்று ஒரு எந்திரம் போல செயல்பட தொடங்கினாள். குடத்து நீரும் அவர் மேல் கொட்டி முடிக்கப்பட கோடி வேட்டி மாற்றும் சடங்கு ஆரம்பமானது. பழைய வேட்டியை அவிழ்த்துவிட்டு புதிய வேட்டியை கட்டிய போது அதுவரை உடம்பில் நிலவியிருந்த சிலுசிலுப்பு குறைந்த மாதிரி தெரிந்தது வேஷ்டியை கட்டியவருக்கு. அவர் பார்க்க ராம் மோகனின் கால் கட்டை விரலிலும் ஒரு மெல்லிய அசைவு. அவர் முகத்தில் அதன் நிமித்தமாக ஒரு அதிர்ச்சி பரவ உற்று பார்க்க தொடங்கினார். என்ன சாமி, எதை அப்படி பாக்குறீங்க என்று ஒருவர் கேட்க ஐயர் முகத்தில் சுரத்தே இல்லை. திரும்பவும் காலை பார்த்தபோது கால் கட்டை விரல் எல்லோரும் பார்க்க நன்றாகவே அசைந்து கொடுத்தது. கால் அசைகிறது, கால் அசைகிறது என்றார் ஐயர். கால் அசைதா? என்ன உளர்றீங்க என்று உடனேயே ஒருவர் கேட்க நெற்றியில் புருவத்திலும் மெல்லிய வளைவு தோன்ற தொடங்கியது. ஐயோ, உயிர் இருக்கு என்று பலமாகவே ஒலித்தது ஒரு பெண்ணின் குரல். என்னது, உசுர் இருக்கா என்று பலரும் அருகே வர ராம் மோகனின் முகத்தில் மெல்லிய சலனம், கன்னங்களில் சதை பரப்பில் அசைவு, ஒரு மெல்லிய முனகல் சத்தமும் கேட்க தொடங்கியது. அதை பார்த்த செல்வகுமார் பேயறை பட்டவன் போல ஆகிவிட சாரதி தேவி இந்துமதி வேகமாக ஓடி வந்து மிக அருகில் நின்று ராம்மோகனையே வெறித்து பார்க்க மெல்ல, மிக மெல்ல ராம் மோகனும் கண்களை திறந்தார். அப்பா! சாரதியிடம் ஒருவித கூவல். சாரதி, அப்பா! தேவியும் அழைத்தாள். தேவி என்று பதிலுக்கு அவளையும் திருப்பி அழைத்தார். சந்திரகுமார் கைகளை கூப்பி இருந்தான். சாமி, நீங்க கைவிடல, நன்றி சாமி, நன்றி என்று சொன்னவனாக அவனும் அவர்கள் அருகில் வந்து நின்றான். அவனை பார்த்த ராம் மோகன், அடடே, வாங்க மாப்பிள, கிட்ட வாங்க என்றார். அவர் மாப்பிள்ளை என்றதும் எல்லோருக்குமே இன்ப அதிர்ச்சி. ஒரு உறவுக்காரர் மிக வேகமாக குறுக்கில் புகுந்து, மாமா, இந்த அதிசயத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். நீங்க சாகலைங்கிறத எங்களால நம்பவே முடியல. அதே சமயம் உங்களால இங்க எவ்வளவு குழப்பம் தெரியுமா என்று கேட்க ராம் மோகன் மெல்ல எழுந்து அமர்ந்தார். நன்கு திடமான நிலையில் கையை உயர்த்தி அசைத்து, என்னையா குழப்பம் என்றும் கேட்டார். பாருங்க இந்த பத்திர காப்பிய என்று ஒருவர் தன் வசம் இருந்ததை நீட்டவும் அதை வாங்கி படித்த ராம்மோகன் முகத்தில் அசாத்திய கோபம். என்ன அநியாயம் இது! நான் சுய நினைவு இல்லாம படுத்திருந்தப்போ இந்த செல்வகுமார் என்கிட்ட சொன்னதே வேற. என் மகளுக்கு இஷ்டம் இருந்தாதான் கல்யாணம்னு நான் சொன்னத சாமர்த்தியமா மறைச்சு சொத்தையெல்லாமும் எழுதி வாங்க பார்த்திருக்கானே, எங்க அவன்? அவர் குரலில் நல்ல தெம்பு.
எல்லோரும் அவனை பதிலுக்கு தேடிய போது அவனும் இல்லை, தாட்சாயணியும் இல்லை. மறுநாள் எல்லா குழப்பங்களும் விலகிய நிலையில் அந்த வீடே சந்தோஷத்தில் மூழ்கி இருக்க சந்திரகுமாரையும் தேவியையும் நெருங்கிய ராம்மோகன், மாப்பிள கொஞ்சம் என் கூட கிளம்புறீங்களா என்று கேட்க, எங்க மாமா என்றான் அவனும். குற்றாலமலைக்கு மேல இருக்கிற பரஞ்சோதி சித்தர் ஆசிரமத்துக்குத்தான். அங்கயா? அங்க எதுக்குப்பா? தேவி படு வேகமாக கேட்டாள். அங்க வாம்மா சொல்றேன் என்றவர் மகன் சாரதி இந்துமதியையும் கூட்டிக் கொண்டார். அதற்கு முன் வக்கீலை வர சொல்லி அவர் சொன்னபடி எழுதியிருந்த உயிலில் கையெழுத்து போட்டு முடித்தார். சரி, புறப்படலாம் என்று காலெடுத்த போது ஆஸ்பத்திரியில் ராம்மோகனை பார்த்து கொண்ட டாக்டர்களும் நர்ஸுகளும் எதிரி. வாங்க டாக்டர், எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கத்தான் சார். எங்களால இப்பவும் நம்ப முடியல. இறந்துட்ட நீங்க எப்படி பிழைச்சீங்க? பிழைச்ச நீங்க ரொம்ப நார்மலாவும் இருக்கீங்க. மிஸ்டர் ராம்மோகன், நீங்க இந்த நிமிஷம் ஒரு உலக அதிசயம் தெரியுமா? ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட் பிழைச்சதா வரலாறே இல்லை. உங்களை இன்ஃபார்ம் பண்ணவன் நான். உங்க உடம்பு எப்படி இப்படி திடமா இருக்குங்கிறத நாங்க உங்களை டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்க விரும்புறோம். டாக்டர் சொன்னதை கேட்டு சிரித்தார் ராம்மோகன். சாரி டாக்டர், நான் இப்ப அவசரமா குற்றால மலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் இனி வரமாட்டேன். அங்க மலைக்கு மேல ஒரு சித்த சன்னியாசியா வாழ்றதுதான் என் நோக்கம், விருப்பம் எல்லாமே. உங்க ஆராய்ச்சிக்கு ஒத்துழைக்கிற நிலையில நான் இப்ப இல்ல என்று சொன்னபடியே புறப்பட்டார். டாக்டர்களிடம் விக்கிப்பு. அதன் பிறகு அவர்கள் எவ்வளவோ பேசி பார்த்தும் பலன் இல்லை. அவரும் தேவியும் சந்திரகுமாரும் ஏறிக்கொண்ட காரும் கிளம்பியது. அந்த காரை சாரதியும் இந்துமதியும் மற்றொரு காரில் பின்தொடர்ந்து வந்தார்கள். பரஞ்சோதி சித்தர் ஆசிரமம். எல்லோரும் அங்கு சென்று சேர்ந்த நிலையில் ராம்மோகன் தன்னோடு வந்த நால்வரையும் உள்ளே குடிசைக்குள் எட்டி பார்க்க சொன்னார். உள்ளே பரஞ்சோதி சித்தர் உடல் பிணமாக தரையில் கிடந்தது. தேவி அந்த காட்சியை பார்த்து, சந்திரா, என்ன இது, சாமி செத்து கிடக்கிறார் என்று கேட்டபோது அந்த உடலில் மெல்லிய அசைவு. அட, உடம்பு அசையுதே என்று சொல்லும் போதே பரஞ்சோதி சித்தர் எழுந்து அமர்ந்தார், சிரித்தார். நான் இறந்ததும் உண்மை, இப்ப பிழைச்சி எழுந்திருக்கிறதும் உண்மை, வெளியே போய் பாருங்க என்று அவர் சொல்ல அவர்களும் வெளியே பார்த்தனர். வெளியே குடிசை வாசலில் ராம்மோகனின் உடல் பிணமாக கிடந்தது. சாரதி ஐயோ அப்பா என்று பதைத்து போனான். தேவியும் கதற ஆரம்பித்தாள். ஆனால் சந்திரகுமார் மட்டும் மௌனமாக பரஞ்சோதி சித்தரை பார்த்தான். அவரும் அவனிடம், உன்னோட நம்பிக்கை என்ன உலிச்சிடுச்சு சந்திரகுமார், அதுதான் பரகாய பிரவேசம் பண்ணி இவர் உடம்புல புகுந்து அங்க நிலவின குழப்பத்தை தீர்த்து வச்சேன். இப்ப திரும்ப என் உடம்புக்கே வந்துட்டேன். கூடு விட்டு கூடு பாயிறது என் மாதிரி சித்தர்களுக்கு ஒரு சாதாரண விஷயம். ஆனா உயிர் போயிட்டா போனதுதான். ஒரு உயிரை அந்த மகேஸ்வரனை தவிர யாராலையும் திரும்ப தர முடியாது. இந்த உடம்ப இந்த காட்டிலேயே போட்டு எரிச்சிட்டு போய் நல்லபடியா வாழுங்க. இங்க தகனமாக கொடுத்து வச்சிருக்கணும். அஸ்தியே அருவியில கரைச்சிட்டு போயிடுங்க. ஊர்ல யாராவது கேட்டா அப்பா பொதிகை மலையில சித்தரா நடமாடுறதா சொல்லுங்க. ஏன்னா அதுவும் ஒரு பெரிய சத்தியமான உண்மைதான் என்றார். அந்த நொடி அவர் கால்களை பற்றினாள் தேவி. கண்ணீர் ததும்ப, எது நம்பிக்கைன்னு நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சாமி என்றார். இன்னொரு கதையோட உங்களை மறுபடியும் பார்க்கறேன். பாய்.